அனைவருக்கும் இனிய செந்தமிழ் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் பன்னாட்டு அமைப்பின் திசைக்கூடல் 402வது நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள சிறப்புரையாளர் திருமிகு எவிடன்ஸ் கதிர் அவர்களையும், தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இவ்விணைய வழி இணைந்துள்ள நண்பர்களையும் முகநூல் வழி இணைய உள்ள அன்பர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். நிகழ்வின் தொடக்கமாக இந்த நிகழ்விற்கான நோக்க உரை வழங்க வருமாறு முனைவர் சுபாஷினி அவர்களை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் இனிய வணக்கம். தோழர் கதிர் அவர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த நிகழ்ச்சி நமது குழுவினர் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வரலாற்றை மையப்படுத்தி தான் நாம் எப்பொழுதும் ஒவ்வொரு 2 வாரங்களுக்கு ஒரு முறை என்று தமிழ் மரபு அறக்கட்டளை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். ஆயினும் கூட சமூக நலனையும் மையமாக கொண்டு சமகாலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அவற்றுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் செயற்குழுவினர் எவ்வகையில் உதவலாம் அல்லது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு இவ்வகையான சமூக நீதி தொடர்பான சமூகத்தில் நடக்கின்ற விஷயங்களை பற்றிய கலந்துரையாடல்களையும் நாம் ஏற்பாடு செய்து கொண்டு வருகின்றோம். அதில் குறிப்பாக வைய தலைமைக்குள் என்ற ஒரு பிரிவு ஒன்று இருக்கின்றது. ஆனால் இன்றைய நிகழ்ச்சி அந்த பிரிவின் வழியாக அல்ல, ஆனால் பொதுவாக சமகால நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லியிருந்தேன். ஏனென்றால் வரலாற்றில் இதுவும் ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு நிகழ்வுகளுமே வரலாற்று தமிழ் மக்களின், தமிழ் மொழியின் அல்லது தமிழ் நிலத்தின் வரலாற்றை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் தான். அவைதான் நமது அரசியல் போக்கையும் மாற்றுகின்றன, வாழ்வியல் நிலையையும் மாற்றி அமைக்கின்றன என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. இத்தகைய செய்திகள் தான் நாளைக்கு வரலாறாக மாறிவிடுகின்றன என்பதை நாம் காண வேண்டியிருக்கின்றது. அதாவது இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் பெண்களின் நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி நமது குழுவில் நிறைய நாங்கள் விவாதிக்கின்றோம். தமிழ் மரபு அறக்கட்டளை எனும் போது அது உலகளாவிய ஒரு அமைப்பாக திகழ்கின்றது. இந்த குழுவில் கூட தமிழ்நாட்டு பெண்கள் தவிர்த்து உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள பெண்கள் அங்கத்தினர்களாகவும் செயற்குழுவினராகவும் இருக்கின்றார்கள் என்பதையும் நான் கூற வேண்டும். ஐரோப்பாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் ஆசிய நாடுகளிலிருந்தும் உள்ள உறுப்பினர்களில் பெண்கள் பாதிக்கும் மேல் இருக்கின்ற ஒரு அமைப்பாக செயற்குழுவுடன் கூடிய வகையில் தமிழ் மரபு அறக்கட்டளை இயங்கி வருகின்றது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அல்லது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண்களின் சமூக வாய்ப்புகள் அல்லது பிரச்சனைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று நினைக்கின்றேன். தோழர் கதிர் அவர்கள் மிக நீண்ட காலமாக சமூக பணிகளில் ஈடுபட்டு வருபவர். தலித் அரசியல் அல்லது சமூக விஷயங்கள் என்ற வகையில் அவரது செயல்பாடுகள் இருந்தாலும், பெரும்பாலான வகையில் இருந்தாலும் கூட பொதுவான சமூக அக்கறையுடன் அவர் செயல்படுகின்ற ஒருவராக நம் கண் முன்னே திகழ்கின்றார். சமூக பிரச்சனைகளை அவர் எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற விதம் மிக மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் எனது பார்வையில் அரசியல் என்பது மிக விளையாட்டு போக்கான ஒரு தன்மையாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இருக்கின்ற ஒரு சூழலில் ஒரு தனி அமைப்பாக, தனி நபராக எவிடன்ஸ் கதிர் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருவது என்பது மிக முக்கியமான பல அரசியல் கட்சிகளை விட இவரது பணி என்பது சொல்லக்கூடிய வகையில் அல்லது எடுத்து பார்த்து ஆய்வு செய்யக்கூடிய வகையில் ஒரு சமூகத்தை மாண்டவியல் பார்வையில் ஆய்வு செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது என்பதை நான் ஒரு அயல்நாட்டினராக நான் உணர்கின்றேன். ஆக அத்தகைய பார்வையில் பார்க்கும் பொழுது பலருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் பல தமிழ் மக்கள் என்னன்னா தமிழ் மக்களை சார்ந்துதான் நமது இந்த செய்திகள், உரைகள் அனைத்துமே அமைகின்றன. எனது அனுபவத்தில் அல்லது எனது பார்வையில் தமிழ் மக்கள் சில குறிப்பிட்ட விஷயங்களை பார்க்க விரும்புவதில்லை, அல்லது அவற்றை செய்திகளை அதை ஒரு செய்தியாகவோ அல்லது ஒரு விஷயமாகவோ அதை எடுத்துக்கொள்வதும் இல்லை. ஆரம்பத்தில் எல்லாம் நாம் சொல்லுவோம் சமய பின்னணி என்பதால் ஒரு கர்மா என்று சொல்லிவிட்டு இது அவர்களுடைய உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் என்று சொல்வது போல அவர்கள் சொல்லிவிட்டு செல்கின்றவற்றையும் நாம் முன்பெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்று காலம் மாற மாற நான் மக்களையும் தமிழ்நாட்டு சூழலையும் உணர்ந்து பார்த்து கொண்டிருக்கேன். கடந்த ஒரு ஏறக்குறைய 28 ஆண்டுகள் அப்படி என்று சொல்லலாம். பார்க்கின்ற பொழுது சில விஷயங்களை தமிழ் மக்கள் மிகுந்த ஆழமான நுணுக்கமான பார்வையுடன் பார்க்க விரும்பாத ஒன்றை நான் நன்றாக பார்க்கின்றேன், அதை தெரிந்து கொள்கின்றேன். இதை வேண்டுமென்றே சில விஷயங்களை தவிர்ப்பதையும் நாம் பார்க்கின்றோம்.
ஆக அந்த ஒரு சில விஷயங்கள் அப்படி பார்க்கும் பொழுது அவற்றையும் பார்க்க வேண்டும், அவையும் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் தான், செய்திகள் தான் என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எவிடன்ஸ் கதிர் அவர்கள் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் அதற்காக அவர் அந்த பகுதிக்கு நேரிலேயே சென்று அந்த பிரச்சனையை முழுமையாக அலசி ஆராய்ந்து அறிக்கை தயாரித்து அவற்றை அந்த செய்திக்கு அதில் ஈடுபட்ட அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல பல நல்ல வாய்ப்புகளை அல்லது அவர்களுக்கான தீர்ப்புகளையோ அல்லது பிரதிபலனையோ ஏதாவது ஒரு வகையில் கிடைப்பதற்காக அவர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் அவர் பணியாற்றினாலும் கூட உலகளாவிய பல அமைப்புகளுடன் தொடர்பில் இருக்கின்ற வகையிலும் அவரது செயல்பாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சில பணிகளை தொடங்குவார்கள், இறுதியில் நிறுத்திக் கொள்வார்கள். அந்த மாதிரி திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் அப்படி செய்வதில்லை. அவர் தொடர்ச்சியாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு பணியை மேலும் மேலும் அவர் சிறப்பாக செய்து கொண்டே வருகின்றார். ஒரு சில பேர் செய்கின்றார்கள் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக, ஒரு பலனுக்காக என்று செய்கின்றார்கள். அதில் நிறைய போலித்தனம் இருப்பதையும் காண முடிகின்றது. ஆனால் இவரது பணியை பார்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற அந்த ஜெனுவினிட்டி என்பதை எந்த வகையிலும் நாம் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. அவர் பல நேரங்களில் பல வகையில் பல்வேறு தரப்பினரால் அவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். கடுமையான சொல் வாதங்கள் என்ற வகையில் அது நடப்பதையும் நம்மால் காண முடிகின்றது. ஆக இதையெல்லாம் காணும் பொழுது எவிடன்ஸ் கதிர் அவர்கள் அவரது பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். அவருக்கு எனது நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் மக்கள் இங்கு கலந்து கொள்கின்ற மக்கள், அதாவது ஜூம் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருமே உங்களுக்கு தேவைப்படுகின்ற கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்டு இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்க வேண்டும். உங்கள் ஐயங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நேரலில் கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றிமா. அடுத்ததாக சிறப்புரையாளர் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். நம்முடைய சிறப்புரையாளர் திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மனித உரிமை களத்தில் போராடி வருபவர். குறிப்பாக ஜாதிய வன்கொடுமைகள், ஆணவ படுகொலைகள், காவல் அத்துமீறல்கள் போன்ற அநீதிகளுக்கு எதிராக தேசிய பன்னாட்டு அளவில் பணியாற்றி வருபவர். எவிடன்ஸ் கதிர் உட்பட உலக அளவில் உள்ள 5 சமூக ஆர்வலர்கள் குறித்து ஃபேஸஸ் ஆஃப் சேஞ்ச் என்ற ஆவணப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆவணப்படம் பல்வேறு சர்வதேச விருதுகளையும் பெற்றுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு 47 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய கவுன்சில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பன்னாட்டு அளவில் வழங்கக்கூடிய ரெபல் வாலன்பர்க் என்கிற உயரிய விருதினை பெற்றவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். இதற்கு முன்பு இந்த விருதினை தெற்கு ஆசியாவில் யாரும் பெறவில்லை என்பது கூடுதலாக சிறப்பு செய்தி. மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்ட 25,000 மக்களை மீட்டெடுப்பதற்காக இவ்விருது இவருக்கு வழங்கப்பட்டது. கடந்த 2016ஆம் ஆண்டு ஜாதி தேசத்தின் சாம்பல் பறவை என்ற நூலையும் 2025ஆம் ஆண்டு கருப்பு ரட்சகன் என்ற புதினத்தையும் எழுதியுள்ளார். கருப்பு ரட்சகன் புதினத்தை சென்ற டிசம்பர் மாதம் சுபாஷினி மேம் அவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த நூலை முழுமையாக வாசித்து முடித்திருந்தேன். எதற்கு இங்கே பதிவு செய்கின்றேன் என்றால், அது முழுமையாக இவர் என்ன செய்கின்றாரோ அதையே பதிவு செய்திருக்கின்றாரோ, சமூகத்திற்கான அநீதிகளை மற்ற கொடுமைகளை எதிர்த்து அவர்களுக்கான உதவிகளை செய்திருக்கிறாரோ என்ற எண்ணமும் எனக்குள் மேலோங்கி இருக்கின்றது. ஆகவே இக்கருத்தினை இங்கே பதிவு செய்கின்றேன். இன்று நம்மிடையே சமூக நீதியும் கிராமத்து பெண்களின் மேம்பாடும் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். அவர்களை உரையாற்ற அன்புடன் தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை இத்தகைய ஒரு அருமையான நிகழ்வு, அதாவது 402வது நிகழ்வு நினைக்கிறேன். இது இந்த நிகழ்வை பார்க்கும்போதே என்ன மலைப்பா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நிகழ்வு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கின்றது பெரிய மலைப்பா இருந்தது. அதனால ரொம்ப உள்ளபடியே அது ரொம்ப என்ன சொல்றது ஆச்சரியப்பட்டேன் நான். சுபாஷினி அவர்கள் ஒரு அருமையான முன்னுரை அவங்க வழங்கியிருக்கிறாங்க. அதை நான் கேட்டு ரொம்ப எப்போதுமே
சுபாஷினி அவங்க வந்து ரொம்பவும் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க பார்க்கறதுக்கே. ரொம்ப அவங்களுடைய பேச்சா இருக்கட்டும், செயல்பாடா இருக்கட்டும், ஆர்வமா இருக்கட்டும், தேடலா இருக்கட்டும். நான் வியந்து பார்க்கிற ஒரு ஆளுமை அவங்க வந்து சுபாஷினி. அதே மாரி முனைவர் இறைவாணி அழைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொலைபேசியில கூப்பிட்டுருந்தேன். கடைசியில பார்த்தா இங்க மதுரையில தான் அவங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்கன்ற விவரமே தெரிய வருது. என்ன கொடுமைனா 2 மதுரைக்காரங்கள வந்து ஜெர்மனிலேருந்து வந்த சுபாஷினி தான் இணைக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது தான் இதுல வந்து ஆச்சரியமா இருந்தது. உள்ளபடியே ரொம்ப அ மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைக்கு நாம சமூக நீதியும், கிராமத்து பெண்களுடைய மேம்பாடும் பேசுறோம். தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே ஒரு ப்ரோகிரசிவான ஒரு ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க. நான் உண்மையாலுமே எல்லா மத்த மாநிலங்களை விட தமிழ்நாடுக்கு ஒரு கூடுதலான ஒரு கவனம் இருக்கு. சோசியல் ஜஸ்டிஸ்ல ஒரு பயிற்சி இருக்கு. ஏன்னா, நீதி கட்சி ஏற்கனவே 1920கள்ல 25 வாக்குல சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டிங்க மூவ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் என்னை பொறுத்தவரை என்ன கேள்வினாக்க, சோசியல் ஜஸ்டிஸ் ரியல் சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கான்றதுதான் கேள்வி. இன்றைக்கு 50% பெண்கள் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 50% பெண்களுக்கான நிலம் இருக்கா என்றுதான் கேள்வி. 50% பெண்கள் இன்றைக்கு அசெம்பிளில உட்கார்ந்து இருக்காங்களா என்றுதான் கேள்வி. அனைத்து கட்சிகள்லையும் 50% பெண்கள் பொலிட் பியூரோ மெம்பரா இருக்கிறாங்களா என்றுதான் கேள்வி. 50% பெண்கள் மாவட்ட செயலாளர்களா இருக்கிறாங்களா என்றுதான் கேள்வி. இன்னைக்கு தொழில் நடத்தப்படுதுன்னா, வியாபாரம் நடத்தப்படுதுன்னா அதுல வந்து முதலீடு செய்யறதுல அவங்களுக்கு 50 விழுக்காடு இருக்கா? வங்கி முதலீடு 50 விழுக்காடு இருக்கா? அப்படி இருந்தாதான் அது சமூக நீதி. நான் இவ்வளவு சாரா இருக்கிற ஆண்டாண்டு காலமா நான் இன்னைக்கு ஒரு பெண் இருக்கிறோம் அப்படின்னா 50% இன்னைக்கு இருக்கிறோம் அந்த நாட்டில் இல்லையா? இப்ப 50% வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படணும். மினிமம் நான் சொல்றேன். மினிமம் அப்படி இருக்கா? அந்த 50% கலெக்டர் இருக்கிறாங்களா? இல்ல 50% காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து பெண்கள் இருக்கிறாங்களா? சமூக நீதி என்று சம பங்கீடு, ஈக்விட்டின்னுவாங்க. ஈக்விட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை அது. அமெரிக்காவில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ப்ரோக்ராம் சொல்றாங்க, இங்க ரிசர்வேஷன்றாங்க. ஆனா பெண்களுக்கான இடம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன உள்ளபடியே வருத்தமாக இருக்கு. கிராமப்புறங்கள்லன்னு பார்க்கும்போது பஞ்சாயத்துல 12,500 பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுக்கோமே. கிராமங்கள் தமிழக கிராமங்கள்ல 12,500 பஞ்சாயத்து இருக்கு. ஆனால் 12,500 பஞ்சாயத்துல 50 விழுக்காடு பெண்கள் தான் தலைவர். அதாவது அவங்க தான் நிக்க முடியும்னு வைங்க. ஆனா உண்மையாலுமே அதிகாரம் யார் கையில இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவர் கையில இருக்கும். உஷா பாலசுப்ரமணியன் போர்டு இருக்கும், பஞ்சாயத்து பிரசிடென்ட். போர்டுல பாத்தீங்கன்னா உஷா சின்னதா இருக்கும், லென்ஸ் வச்சு திட்டணும். பாலகிருஷ்ணன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சுப்பிரமணியன்றது உஷா பாலசுப்ரமணியன் பாலசுப்ரமணியன் பெருசா இருக்கும். பஞ்சாயத்து பிரசிடென்ட் யாருன்னா எல்லாரும் பாலசுப்ரமணியன் தான் காட்டுவாங்க. அது அவர் தான் போய் மீட்டிங் எல்லாம் உட்காருவார். இந்த நிலை இன்னமும் தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னாக்க விமன் இன் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தமிழ்நாடு வந்து ஒரு ஃபெயிலியரான மாடல் என்றதான் நான் சார்ஜ் பண்ண விரும்புறேன். உடனே இல்ல பெண்கள் கல்வி கற்றிருக்கிறாங்க, நாங்க வாய்ப்பு கொடுத்தோம். அந்த வாய்ப்பு கொடுத்தோன்றதே என்னை பொறுத்தவரை ஒரு மோசமான செயலா நான் பார்க்கிறேன். யார் வாய்ப்பு கொடுக்கிறது? அவங்களுக்கான இடத்தை அவங்க எடுத்துக்கணும்ன்றதான நியாயம் அதுதானே. அப்ப இன்னும் கூடுதலா போய் பார்த்தீங்கன்னாக்க கிராமப்புற பெண்களுடைய நிலை எப்படி இருக்கு? இப்ப பெண்கள்னு நம்ம பேசுறோம். நான் பார்க்கிறது இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் தான் நான் என்னுடைய கான்செப்ட். ஃபெமினிசம்னு காமனா பேச முடியாது. ரூரல் விமனுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, தனி பிரச்சனை. எல்லா பெண்களோட அவங்களுக்கு தனி பிரச்சனை இருக்கு. மற்ற பெண்களோட தலித் பெண்களுக்கு தனி பிரச்சனை இருக்கு. மற்ற பெண்களோட ஆதிவாசி பெண்களுக்கு தனி பிரச்சனை இருக்கு. அப்ப அப்படி இருக்கா? 3 நிலையில நம்ம பார்க்கலாம். ஒன்னு வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன், இல்லைன்னா அது ரூரல் விமன் ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். அக்சஸ் டு ரிசோர்ஸ், அவங்க எந்த அளவுக்கு வளங்களை உறுதிப்படுத்திருக்காங்க. டெமோக்ரஸி லீடர்ஷிப்ல அவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்ற 3 நிலையை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி இருக்குன்றதா நான் பார்க்கிறேன். அப்ப கிராமப்புற மேம்பாடு அப்படின்ற பார்க்கும்போது நான் எடுத்த ஆய்வுகள் எல்லாம் பார்க்கிறேன். பெண்கள் உண்மையாலுமே வேலை செய்யற தலித் பெண்களுடைய அந்த ஆளுமை என்பது அற்புதமா இருக்கும். ஏழை எளிய பெண்கள் கூட எடுத்துக்கலாம், எல்லாரும் சேர்த்தா சொல்றேன்.
அவ்வளவு ஒரு திறமையான பெண்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்கள் இங்கதான் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கான அதிகாரங்கள் என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படல. இங்க சிவகங்கையில ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அந்த பஞ்சாயத்தோட முன்னேற்றத்துக்கு அந்த பெண் தலைவர் அப்படி உழைச்சிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல அதே காட்சி மாறுச்சு அப்படின்னா, கிருஷ்ணவேணி பஞ்சாயத்து பிரசிடண்ட் வெட்டினாங்க. அவங்க வந்து ஊழலை தட்டி கேட்டதுக்காக பஞ்சாயத்து பிரசிடண்ட் வெட்டி அங்கங்க குத்துப்பட்டு அவங்க பிழைக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நீதிக்காக, சமத்துவத்துக்காக இந்த பெண்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இங்க போராடிக்கிட்டு இருக்கு. இப்ப கிராமப்புறம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். நாங்க கிட்டத்தட்ட எங்களுடைய பணிகள்ல 3 மாவட்டங்கள் எடுக்கிறோம். எவிடன்ஸ் அமைப்பு, மனித உரிமை மீறல் சம்பந்தமா தமிழ்நாடு முழுக்க வேலை செய்யறோம். அதுவும் இந்த கிராமப்புற பெண்களுடைய மேம்பாடுன்னு பார்க்கும்போது மதுரை, சிவகங்கை, அதுக்கப்புறம் விருதுநகர் 3 மாவட்டங்கள்ல 10,000 பெண்கள் இருக்கிறாங்க, உறுப்பினர்களா இருக்கிறாங்க. இங்க போய் பார்க்கும்போது இப்ப அண்மையில ஒரு இடத்துக்கு போயிருந்த ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த ஒரு கிராமத்துல 15 பெண்கள் இருந்தாங்க. 15 பெண்களையும் நான் பார்க்கிறேன், எல்லாரும் MCA, MBA படிச்ச பொண்ணு அந்த கிராமத்துல இருந்தாங்க. யாரும் வேலைக்கு போகல. நான் கேட்டேன், ஏன் வேலைக்கு போகல? வீட்டுக்காரர் வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. வீட்டுக்காரர் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உண்மையாலுமே ரொம்ப நானு வீட்டுக்காரர் வேலைக்கு போக கூடாதுன்னா எதுக்கு MBA படிச்சீங்க, MCA படிச்சீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல வெளியில போனாக்க ஆண்களோட பழக வேண்டி இருக்கும். இப்ப நான் இது சொல்றது வந்து 10 நாளைக்கு முன்பு நடந்த சம்பவம். அப்ப ஒரு MBA படிச்ச பொண்ணு ஒரு 15 பேர். இப்ப நான் என்ன சொன்னேன்னா, சரி இருங்க நான் பேசுறேன், வேற வழி இல்லாம இந்த கிராமத்துல ஏதாவது தொழில் செய்ய பார்ப்போம். இங்க வருகின்ற பல பெண் குழந்தைகள் வருவாங்க, இங்க அலுவலகத்துக்கு வருவாங்க. நான் 3 நிலை சொல்லுவேன். 1, வேலைக்கு போகணும், இல்லாட்டினா பிசினஸ் பண்ணுங்க, முடியலையா MLA MP ஆயிடுங்க, அரசியல் செயல்பாட்டில் ஈடுபடுங்க. விளையாட்டுக்கு சொல்ல வரல, பெண்களுடைய பிரதித்துவம் எங்க இருக்கு நான் கேட்கிறேன். நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்க, ருவாண்டா நாட்டுல தான் 62% பெண்கள் வந்து பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க. பிளாக் கண்ட்ரி. 2வது தான் கீபா, நிகர்குவா, இங்கெல்லாம் வந்துட்டு 51%. சரி, 40% உள்ள பெண்கள் உள்ள நாடுகள் ஒரு பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா 40% பெண்களோட பட்டியலில் வந்து 23 நாடுகள் வருது. அதுல 13 நாடுகள் வந்து ஐரோப்பிய நாடுகள், 6 நாடுகள் ஆப்பிரிக்கா, 3 நாடுகள் சவுத் அமெரிக்கா, ஒரே ஒரு நாடு தான் எங்க வருது அப்படின்னு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆசியால வருது. அது இந்தியா கிடையாது. அப்ப 13-14 விழுக்காடு தான் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க பெண்கள். அதேதான் அசம்பிளிலையும் இந்த நிலைமை இன்னைக்கு மாறிக்கிட்டு. இதனுடைய தாக்கம் தான் கிராமப்புறங்கள்ல இருக்கு. அப்ப சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க. ஈக்குவிட்டின்னு பேசுறோம், எனக்கான வாய்ப்பு அப்படின்னு பேசுறோம், எனக்கான இடம் பேசுறோம். அந்த சோசியல் ஜஸ்டிஸுக்கு மிக அடக்கமுறையா இருக்குது பேட்ரியார்க்கல் சொசைட்டின்ற ஒரு ஆணாதிக்க, ஒரு காஸ்டிஸ்ட், ஒரு ஆணாதிக்க, ஒரு கிளாஸ் வர்க்கம், ஆணாதிக்கம், சாதியம் 3ம் போட்டு இந்த பெண்களை உருகுலைச்சு வச்சிருக்கிறாங்க. உருகுலைச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு சம்பவம், சில எவிடன்ஸ் அமைப்பு ஆரம்பித்த சமயத்தில் நடந்த சம்பவம். காலையில ஒரு 6 மணி இருக்கும், என்னுடைய அலுவலகத்துக்கு வரேன். வெளியில வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் குளிர், ஒரு பெரிய போர்வு சுருண்டு கிடந்துச்சு, மெல்ல அசையுது. நான் கேட்கிறேன், யாருன்னு கேட்கிறேன். பார்த்தா 13 வயசு குழந்தை, அப்பா அம்மா 3 பேர் படுத்திருக்காங்க. என்ன யாரு நீங்கன்னு கேட்டேன். ப்ரீவியஸ் டே அந்த 13 வயசு குழந்தை கேங் ரேப். அந்த 13 வயசு குழந்தை கேங் ரேப். போலீஸ் ஸ்டேஷன் போனா அந்த அக்யூஸ்ட், அந்த குற்றவாளிகள் விரட்டுறான். ஹாஸ்பிட்டல் போக முடியல. அந்த 13 வயசு குழந்தைய அப்படியே ஒருத்தவங்க அட்ரஸ் கொடுத்தீங்க போங்கன்னு இருக்காங்க. எங்க கிருஷ்ணகிரியிலிருந்து வராங்க. அதாவது பெங்களூர் சைட்ல இருந்து கிளம்பி இரவோடு இரவா கூட்டு பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தைய தூக்கிட்டு வராங்க.
அது கேஸ் எடுத்து நடத்தணும். அதாவது ஃபார்ச்சுனேட்டா என்ன நடந்துச்சுன்னா, அந்த தீர்ப்பு ஒரு அன்னைக்கு தான் அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சது. இன்னைக்கு அந்த பொண்ணு டாக்டர். நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் நானு. என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவோம். இல்ல இந்த 3 இவ்வளவு கொடுமையா இருந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு சொன்னா, நான் அந்த முத நாள் வந்தப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா? ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டுட்டு இருந்தீங்க. கோவமா இருந்தீங்க. யார் யார்கிட்டயும் போன்ல பேசுனீங்க. போகும்போது சொன்னீங்க, இந்த பாரு நீ கேஸ நான் பாத்துக்கிறேன், படிப்பை நீ பாத்துக்கோ. நம்ம 2 பேருக்கு தான் போட்டி. படிப்புல மட்டும் தான் நீ கவனம் வைக்கணும். அப்படின்னு சொல்லிவிட்டீங்க. அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம 2 பேருமே ஒரு அளவு இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் இல்லையான்னா, அது பிரச்சனை இல்ல. எப்படி உனக்கு இந்த மாதிரியான இவ்வளவு பாதிப்புல இருந்து எப்படி மீண்டு வந்தன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி நான் கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்றா, அந்த 3 பையன்ல ஒரு பையனை லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணா. அதுல என்னன்னா, அந்த பகுதியில நான் நல்லா படிப்பேன். என்ன பிளான் பண்ணி தான் இந்த பயல்க வந்து அந்த 2 பேரை கூட்டு வந்து சிதைக்கணுன்றதுக்காக செஞ்சான். ஆனா அந்த 3 பேர் பையனோட குடும்பம் நடுத்தூரில் நிக்குது. இன்னைக்கு நான் டாக்டர் ஆகியிருக்கேன். இதுதான் எனக்கான ஜஸ்டிஸ் அந்த பிள்ளை சொன்னான். ஜஸ்டிஸ் டிஃபைன் பண்ண முடியாது. அவ எனக்கான நீதி அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிராமப்புறங்கள்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழகத்தில் நடைபெறக்கூடிய பாலியல் பலாத்காரங்கள்ல 70% ஆஃப் ரேப் எல்லாமே கிராமப்புறங்கள் நடக்குது. தமிழகத்தில் பாலியல் பலாத்காரங்கள்ல 65 விழுக்காடு குழந்தைகள் மீது நடக்குது. இப்போ கோயம்புத்தூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கு. அப்ப இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கிராமம் அப்படி நம்ம பார்க்கிற ஒரு இடங்கள் இருக்கு பாருங்க. கிராமப்புற மேம்பாடு அப்படின்ற இடங்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்றப்படுறாங்க. இன்னைக்கு அந்த 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 பெண்கள் கையில நீங்க ஒவ்வொரு கிராமமும் போய் பாருங்க. வீட்டுல அவ்வளவு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. சாராயம் இல்லாத, கஞ்சா இல்லாத கிராமங்கள். இந்த கஞ்சாவை எதிர்த்து, சாராயம் எதிர்த்து, குடும்ப வன்முறை எதிர்த்து தான் அந்த கிராமப்புற பெண்கள் என்ன பண்றாங்க? வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு அடிக்கிறான், அதை கடந்து வேலைக்கு போறாங்க. ஒரு புள்ள ஒரு பக்கம் படிச்சுட்டு வேலைக்கு போக முடியல. படிக்காத பிள்ளைங்க குடிகாரனால செய்துட்டு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது இல்ல நம்ம சொல்ல முடியும். பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒரு ரிசர்ச் பண்ணோம். 117 பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து நாங்க என்னமோ ஜாதி ரீதியாக பாகுபாடுக்கு உள்ளாகிறோம்னு சொல்லி எங்களை அஃபிடேவிட் கொடுத்துருக்காங்க. தேசிய கொடியை ஏத்த முடியல. ஒரு பெண், தலித் பெண், எப்படா நீ தேசிய கொடி எப்படி தொடலாம்? ஜாதி சொல்லி திட்டுறான். நாற்காலியில் உட்கார முடியல. நடக்குதா இல்லையா? அக்சஸ் டு ரிசோர்ஸ் நம்ம பேசுற இடங்கள்ல, கிராமப்புறங்கள்ல என்ன வளங்களை அவங்க உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம தேட வேண்டியதா இருக்கு. ஏதாவது சக்சஸ் ஸ்டோரி கிடைக்குமா? 100 சம்பவங்கள் இருக்குன்னா அது சக்சஸ் 1, 2 எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம்? அதாவது அதுதான் தமிழ்நாட்டுடைய முகம் காட்டுறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய அவ்வளவு நான் சொல்ல வரேன். நானு எந்த அளவுக்கு தைரியமான பெண்கள், அவங்க எந்த அளவுக்கு தைரியம்னா, நான் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்ட. ஒரு பொது விசாரணை நடத்துவோம். வன்முறையால் பாதிக்கப்பட்டவங்களை அழைத்து பொது விசாரணை நடத்துவோம். அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, புருஷனை வெட்டிட்டாங்க. ஆம்புலன்ஸ்ல கூட்டு வரும்போது ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க? கிராமப்புற பொண்ணு என்ன பண்ணுவா? அழுவா, கதறுவா, ஐயோ புருஷன். இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, செல்போன் எடுத்து உன்னை யாரு வெட்டினா, எதுக்காக வெட்டினா, எத்தனை பேர் வெட்டினாங்க ரெக்கார்ட் பண்ணுச்சு. ஆஸ்பத்திரி வர்றதுக்குள்ள அந்த வீட்டுக்காக இறந்து போயிட்டார். நீதிபதியிடம் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கப்பட்டது. மரண வாக்குமூலத்தை அந்த ஜஸ்டிஸ் மீது அந்த தாகம் இருக்கு பாருங்க, எப்படியாவது நம்ம வாங்கணும்ன்ற தாகம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா நான் பார்த்தேன். அப்ப கிராமப்புறம் மேம்பாடு அப்படின்ற போது பெண்கள் கையில அது இருந்து, இப்ப நிலம் உங்க கையில கொடுக்கப்படுறது இல்லை பெரும்பாலும். இப்ப ஜெயலலிதா அம்மையார் அவங்க ஆட்சி காலத்துல 2003, 2004 கிராமப்புற பெண்களுக்காக
ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருந்தாங்க. அந்த அம்மா ஒரு தப்பு பண்ணாங்க. என்னன்னா 3 வருஷம் கழிச்சு நிலத்தை விற்கலான்னு இருந்துச்சு. அது ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த பெண்கள் எவ்வளவு வாங்கியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இடங்களா எடுத்து எடுத்து பார்க்கிறோம். எனக்கு தெரிந்து ஒரு 10,000 பெண்கள் அதை 2 ஏக்கர் அப்படின்னு வாங்கியிருப்பாங்கன்னு வைங்களேன். நான் சொல்றது 2, 3 மாவட்டத்துல சொல்றேன். மற்ற மாவட்டங்கள் தெரியாது எனக்கு. அந்த 10,000 நிலத்தை ஏக்கரையும் வித்ததெல்லாம் புருஷமார் தான். அப்படி ஒரு 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 நிலைமை தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப சமூக நீதி அப்படின்னு ஒரு இடம் வரும்போது அது எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இப்ப பெண்களுக்கான தெரிவு செய்யற உரிமை ஆணவ கொலைன்னாங்க. கிராமம் எப்படி இருக்கணும் உதாரணம் சொல்றேன். 2005 ஆணவ கொலை ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் போகும்போது இன்னும் கையெல்லாம் நடுங்குது எனக்கு. அதுக்கே அது ஷாக்கிங், அவ்வளவு பெரிய ஷாக்கிங் எனக்கு. அது தமிழ்நாடுலாம் ஒரு பெரிய ப்ரோக்ரஸிவ் பயங்கரமான அது ஜாதியற்ற மாநிலம் கிடையாது. ஒரு ஓபிசி மாப் கல்ச்சர் உள்ள ஸ்டேட் இது. நான் மறுபடியும் ஸ்ட்ராங்கா குற்றச்சாட்டு வைக்க விரும்புறேன். வெறும் பிராமண எதிர்ப்பை மட்டுமே பேசிக்கிட்டு ஓபிசி மைண்ட் செட் நம்ம கொஸ்டின் பண்ணாம, அதுதான் ஒரு வேளை சுபாஷ் சொல்றாங்க, சில இடங்கள் நம்ம கவனிக்க மறந்த இடம்ல இது ஒண்ணு. இது ஒரு முக்கியமான இடம் ஒண்ணு. 2 பேரும் காதலிச்சுட்டு போறாங்க, பஞ்சாயத்து நடக்குது. அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு ஊர்ல இருக்கிற மந்தையில கட்டி போடுறாங்க நாய் சங்கிலியால. நாய்க்கு வைக்கிற அலுமினிய தட்டுல சாப்பாடு கொடுக்குறான். இங்க இருந்து ஒருத்தன் வருவான், போயும் ஒரு அவன் கூட தங்கிட்டு வந்துட்டியா சொல்லி செருப்பு கால எடுத்து நெஞ்சில் உதைப்பான். 3 நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டுறாங்க. அது அந்த பொண்ணு சாகறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ஊர்ல எல்லாம் மணியை கலெக்ட் பண்ணி ஒரு லாரியில மஞ்சளையும் வேப்பிலையும் போட்டு ஊரே கழுவி விடுறாங்க. ஒரு பொண்ணு ஒரு தலித் பையனோட போய் இருந்துட்டா அதனால ஊருடைய மானம் போச்சு, சாதியுடைய மானம் போச்சு. ஷாக் ஆயிட்டேன் நான். இன்னொரு கிராமத்துல ஸ்ரீபிரியா பத்திரகாளி 2 பேருமே காதலிக்கிறாங்க. எதிர்ப்பு இருந்துச்சு. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுறாங்க. கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட் சொல்லுது தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணி அனுப்புது. ஆனா அவங்க அப்பா வராரு மறுநாள். அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாரு, வந்துருமான்றாரு. அந்த பையன் வேலைக்கு போயிருந்தான். இல்லப்பா நான் வர முடியாதுப்பா, அவர் தான்ப்பா புருஷன்றாரு. அந்த அப்பா வரும்போது பூவு பழம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு தான் வர்றாரு. வரமாட்டான்னு சொல்லி பின்னாடி அருவா எடுத்து பொண்ணை வெட்டிடுறாரு. நான் போகும்போது பாக்குறேன், ரத்தமும் கிடக்குது, பூவும் கிடக்குது. நிலைமை நாட்டுல இருந்துகிட்டு தான் இருக்கு. சரி, இதெல்லாம் இல்லாம பெண்கள் முன்னேறலையா, ஐடிக்கு போகலையா, மீடியால போகலையா, ரீல்ஸ்ல வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒரு இடம் இருக்குல்ல. நம்ம இன்னைக்கு எல்லா ரீல்ஸ் பாக்குறோம்ல, ஃபேமிலியில எல்லாம் எல்லா பெண்களும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா குழந்தைகளும் பாடுது, எல்லாரும் ஆடுறோம், எல்லாரும் அரசியல் பேசுறோம். இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூக்கி போடுங்க. இது எல்லாமே இது நிஜமான தமிழ்நாடு கிடையாது. எத்தனை ஒரு டாக்டரா வராங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு டாக்டரா வராங்கன்னா அது நாங்க கொடுத்த வாய்ப்புன்னு ஒரு அரசு சொல்றானா, அதை விட கேவலம் எதுவும் கிடையாது. இங்க அவர் நீண்ட காலமா அது சொல்லிட்டு இருக்கு, நாங்க தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். யாருடைய வாய்ப்பு கொடுக்கிறது? யாருடைய வாய்ப்பு கொடுக்கிறது? எல்லா இடங்களுக்கும் போங்க, கிராமத்துக்கு போங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கிராமப்புற தலித் பெண் இருக்கான்னு வச்சுங்க. அவளை 4 விதமான ஆட்கள் அவங்கள வன்முறை பண்றாங்க. ஒண்ணு ஸ்டேட்டா இருக்கும், இன்னொன்னு ஜாதி இந்து ஆண்கள், ஜாதி இந்து பெண்கள், தலித் ஆண்கள். தலித் ஆண்களுக்கு அந்த பேட்ரியாக் மைண்ட் செட் இருக்கும், மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த காஸ்ட் வரும். என்னை பொறுத்தவரையும் ஜாதி இந்த பெண்களையும் நான் ஒரு வன்னரபிள் குரூப்பா தான் பார்க்கிறேன். பெண்களை நான் என்ன அவங்க பொருளாதாரத்துல மேம்பாடா இருந்தாலும், எல்லா வசதியும் கிடைச்சிருந்தாலும், ஏதோ ஒரு விதத்துல அவங்க சுரண்டப்படுற ஒரு ஆளா தான் இருக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் எவ்வளவு இப்ப எனக்குள்ள இருக்குன்னா, எனக்குள்ள பேட்ரியாக் மைண்ட் செட் இருக்கு. நான் எனக்குள்ள ஒரு மேல் சாமினிசம் இருக்கு. அதை நம்ம என்னைக்கு ஓப்பனா உடைக்கிறோமோ அப்பதான் சமூக நீதி தளர்க்கும். இல்ல நான் ரொம்ப கரெக்ட், நான் பயங்கரமா பெரியார படிச்சுட்டேன், நான் அம்பேத்கரை படிச்சுட்டேன்,
நான் கார்ல் மார்க்ஸ் படிச்சுட்டேன், உலகத்துல இருக்கிற இவரு மார்ட்டின் லூதர் கிங் படிச்சுட்டேன், மால்கம் எக்ஸ் படிச்சுட்டேன். இப்ப இவ்வளவு பேசுறேன் நான். ஒரு பெண்ணுடைய செயல்பாட்டில் பேர் என் வாயில் வரல பாருங்க. அப்ப அது ரோசா பார்க்கின்ற ஒரு லேடி பேர் கூட சொல்ல முடியல பாருங்க. அப்ப எல்லாருக்குள்ளே அது என்ன இருக்கு, அது ஸ்ட்ராங்காக இந்த மைண்ட் செட் வந்து உள்ள ரொம்ப ரூடா இருக்கு. நம்ம வெளியில பேசுற திட்டங்கள்லாம் வேற. அப்ப சோசியல் ஜஸ்டிஸ் என்ற ஒரு வார்த்தை, சமூக நீதி என்ற வார்த்தை, நீங்கள் நானும் இங்க 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 ஒரு போக்கு இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நீங்க வெறும் இதை மட்டும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இருக்கிறவன் இல்லாதவன், இல்ல அந்த ஜாதி இந்த ஜாதி, ஆணு பெண்ணு, இது மட்டும் இல்ல, படிச்சவன் படிக்காதன்றதே பாகுபாடுன்ற நானு. கற்றவருக்கு சென்றமிடலாம் சிறப்பு. அப்ப கற்காதவன், பெரியவங்களை கண்டா மதிக்கணும். அப்ப சின்னவங்களை கண்டா என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் தானே கொடுக்கணும். அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, திருநங்கையாக இருந்தாலும் சரி, மரியாதை என்று எல்லாத்துக்கும் தானே பேசுறோம் இல்லையா? அப்ப நம்மளுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை வந்து ஒரு கல்ச்சர் மேல படிய போடுறது. இதுதாங்க நம்ம கலாச்சாரம். காஸ்ட் இஸ் நாட் ஏ கல்ச்சருங்க. ரிலிஜியஸ் இஸ் நாட் ஏ கல்ச்சர். ஈக்குவாலிட்டி இஸ் ஏ கல்ச்சர். டிக்னிட்டி இஸ் ஏ கல்ச்சர். லிபர்ட்டி இஸ் ஏ கல்ச்சர். புளூரலிசம் இஸ் ஏ கல்ச்சர். டைவர்சிட்டி இஸ் ஏ கல்ச்சர். இதுதான் வந்து கலாச்சாரமா இருக்கணும். அப்படி ஒரு கலாச்சார நிலைமை இருக்கா? இருக்கா? பொண்ணுங்க எப்படிதான் பொண்ணு பார்க்கணும்? பொண்ணு அடக்கமா இருக்கணும். சுடுகாட்டுல போய் தான் தோண்டி எடுக்கணும். வெள்ளையா இருக்கணும். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். கருப்பா இருக்கிறவன் தான் வில்ல. அவன் பயங்கரமா இருந்தாங்க, கருப்பா இருந்தாங்க. இது நமக்குள்ள இருக்கா இல்லையா? கருப்பா அவர் எங்க ஸ்லம்ல இருந்து வந்தாங்க. அப்ப அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் நல்லவன். அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் நல்லவன், வெள்ளையா இருக்கிறவன் நல்லவன். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். கெட்டவன் ரொம்ப கருப்பா இருக்கிறவன் தான் பொய் சொல்லுவான். அது நார்த் மெட்ராஸ்னா நமக்கு என்ன இருக்கும்? இன்னும் மோசமா தோணும். நார்த் மெட்ராஸ் அவ குண்டா இருந்தாங்க, கண்ணே சரியில்லைங்க. இதெல்லாம் என்னத்த, இது இவனுங்களை வச்சு நம்ம என்னத்த, இது என்ன பண்றது? நம்ம இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கா இல்லையா? அப்படி சொல்றான். வெள்ளையா இருக்கிறாருங்க, பொய் சொல்ல மாட்டாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கிறாருங்க. இந்த நல்லவன்ற கேரக்டர் மோசமான ஒரு கெட்டவன் கேரக்டர் தாங்க என்னை பொறுத்தவரை. நல்லவன் எப்படி இருப்பார்? அமைதியா இருப்பார், கையை கட்டி நிற்பார், சாந்தமா இருப்பாரு. அவரு நான் கேட்கிறேன், அவன் எதுக்கு உயிரோடு இருக்கான்னு கேட்கிறேன் நான். ஒரு பிரச்சனை இருக்கு, ஒதுங்கி போறான், அவன் பேரு நல்லவன் அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன இருக்குன்னு கேட்கிறவன் கெட்டவன். எங்க அம்மாவே இப்படி சொல்லுவாங்க சின்ன வயசுல, இந்த பாரு அந்த ரமேஷ் எல்லாம் பாரு எவ்வளவு அமைதியா இருக்கிறான், நீ மட்டும்தான் ஏன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ற, அவெல்லாம் எவ்வளவு அமைதியா வரான், அமைதியா போறான். திருடம் கூட தான் அமைதியா வருமா, அமைதியா போவான். அதுக்கு நம்ம அது விட்டுற முடியுமா சொல்லுங்க? சோ இது 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 இந்த அறமே நம்மள்ட்ட இல்ல. இது ஏதாவது கண்டிக்கணும்னு தோணல, எழுதணும்னு தோணல, பேசணும்னு தோணல. நம்முடைய மைண்ட் செட் இப்படி எவ்வளவு ஒரு மோசமாக சுருங்கி கிடக்கு. ரெஸ்பெக்ட் பண்றமான்னு தெரியல. படிக்காதவனுக்கு, நான் இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் டிராஃப்டிங் கமிட்டியில் நான் இருந்தேன். சட்டத்தை எழுதுறதுல நானும் ஒரு ஆளு, 24 பேர் கொண்ட கமிட்டி. ஏன்னா நான் விக்டிமோட சேர்ந்து பழகினால எனக்கு தெரிஞ்சது. அப்ப என்ன எழுதுனா, போலீஸ் ஸ்டேஷன்ல படிக்காத ஒரு பெண்களோ ஆண்களோ மாற்றுத்திறனாளியோ காலில் செருப்பு போடலையோ இதையெல்லாம் குறையா வச்சுக்கிட்டு போலீஸ்காரன் வந்து மரியாதை கொடுக்காட்டினா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம்னு ஒரு திருத்தத்தை ஆக்ட்ல கொண்டு வந்தோம். இது ஏன்னா நேரடியாக நான் பார்த்தது. படிக்காதவன் நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? அப்படி இருக்கா இல்லையா சொல்லுங்க? நம்ம அப்படி 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 எல்லாரும் பிளான் பண்றோமா? இன்னைக்கு ஆட்சியாளர்கள் பொங்கல் அப்ப பாப்பீங்க, எல்லா முதலமைச்சரும் குடும்பத்தோட பேர பிள்ளைகளோட புடவை கட்டி வேட்டி கட்டி பொங்கல்னுவாங்க, பட்டு புடவெல்லாம் இருக்கும். ஆனா அது கிராமத்திலேயோ ஏழை எளிய மக்களுக்கோ பொங்கல் சட்டை புடவை கொடுக்குறாங்க பாருங்க, அந்த புடவை போய் பாருங்க.
இவங்க கட்டுற மாதிரி அந்த 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 நம்ம மக்களுக்கு கொடுக்கறது போய் சேருதா? அப்ப எல்லா இடங்கள்லயும் இந்த காஸ்ட் லென்ஸ் போட்டு பார்க்கணும். மோனிகா யார்வர்னு ஒருத்தவங்க ஸ்வீடன்ல இருந்தாங்க, ஒரு ஃபெமினிஸ்ட் சொன்னாங்க, வார்த்தைகள்ல எப்படி ஆணாதிக்கம் இருக்குன்னு நான் மிரண்டு போயிட்டேன். பெண்களை எப்படி, ஆண்களை எப்படி சொல்றோம்? ஹீன்றோம். முகம் எப்படி இருக்கு ஹீன்னு சொல்லும் போது ஹீ. பெண்களை எப்படி சொல்றோம்? ஷி. அப்புறம் ஆண்களை ஹிம் அப்படின்னுவோம், அப்படியே ஹார்ட் அந்த ஹிம். பெண்கள் ஹெர்ன்னு சொல்லி ஹேரோட கனெக்ட் பண்றான்றாங்க அந்த அம்மா. நான் காலையில வந்துட்டேன், அம்மா இப்படி இல்லாம ஆராய்ச்சி பண்ணுவீங்க நீங்க? சரி, லாங்குவேஜ் கூட வெள்ளக்காரன் இப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அப்ப ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு இடங்கள்லயும் இருக்கும்போது அது என்னவா இருக்கு உங்களுக்கு தெரியும். அக்டோபர் 15ஆம் தேதி இன்டர்நேஷனல் விமன் ரூரல் விமன் டே ஒன்று கொண்டாடுவாங்க. கிராமங்கள் எல்லாமே காந்தி காலத்துல சொல்றோம் 80% இந்தியாவில் கிராமங்கள் தான் இருக்கின்றன, பெண்கள் அதிகமாக இருக்காங்க. சொல்லட்டுங்களா? தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளரோட பெண் வாக்காளர் அதிகம். ஆனால் பெண்கள் பொலிட்டிக்கல் லேபரா இருக்காங்களே தவிர பொலிட்டிக்கல் லீடரா இல்லை. இது சொல்லி முடிச்ச பிறகு இறைவாணி மேடம் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும், இல்ல பானுரேகா வந்து ஒரு எம்பி ஆகணும். அதை விட்டுட்டு நீங்க திருப்பி நாங்க வந்துட்டு கூப்பிட்டு வச்சுட்டு நாங்க அங்கெல்லாம் வரமாட்டோம், நாங்க வந்துட்டு இப்படிதான் இருப்போம்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பலனும் இல்லை. இது அரசியல் ரொம்ப ரொம்ப தேவை. நான் சொல்ல வரேன், தமிழ்நாட்டோட அரசியல் முகம் பெண் முகம் கண்ணமொழி பாருங்கன்னா கனிமொழி தவிர வேற யார் முகம் ஞாபகத்துக்கு வந்து சொல்லுங்க? கனிமொழியை தவிர தமிழ்நாட்டுடைய பெண் முகம் அரசியல் முகம் கனிமொழி. ஏன்னா அது குடும்பத்துக்கு அவங்க பாரம்பரிய ரீதியா அவங்க வராங்க. ஆனா அது மிஞ்சு போனா இப்ப இந்த காங்கிரஸ் இவங்க இருப்பாங்க, ஜோதிமணி இருப்பாங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் மீடியா வந்து அதை தவிர்த்து நீங்க ஒரு 10 பெண் ஆளுமைகள் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க தமிழ்நாட்டில், உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சொல்ல முடியுமா? ஒரு 10 பிசினஸ் விமன் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் ஐக்கன் சொல்ல முடியுமா? இல்ல 10 ரூரல்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நிர்வாகம் பண்ற பெண்களுடைய 10 அடையாளங்கள். இவ்வளவு பெரிய 8 கோடி உள்ள தமிழ்நாட்டில் ஒரு 10 அரசியல் பெண்களையோ, ஒரு 10 தொழில் முனைவர்களையோ, இல்ல 10 கிராமப்புற மேம்பாட்டை கொண்டு வருகின்ற பஞ்சாயத்து பிரசிடென்ட் அடையாளம் காட்டாட்டினா இங்க என்ன சமூக நீதினு கேட்கிறேன். எனக்கும் புரியல. இத பேசினாதான் என்ன பண்றான்? கலவரம் பண்றாரு, உடைக்கிறாரு, ஒற்றுமையை எங்கடா இங்க ஒற்றுமை இருக்கு? இங்க எங்க ஒற்றுமை இருக்கு? அவன் என்ன சொல்றான்? லவ்ன்றதே நான் சொல்றேன், லவ்ன்றதே ரெஸ்பெக்ட் தாங்க. என் ஒய்ஃபை நல்ல அன்பா பாதுகாக்கிறேன், பாத்துக்கிறேன், எப்படி பூ வாங்கி கொடுக்குறேன், பட்டுப்புடவை வாங்கி கொடுக்குறேன், நகை போடுறேன். ஆனா என்ன, நைட்ல மட்டும் அடிப்பேன். இது எவனாவது அன்புன்னு சொல்லுவானா? சரி, ரெஸ்பெக்ட் தானங்க லவ். லவ்வுக்கு ரெஸ்பெக்ட் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க மரியாதை கொடுத்து மரியாதை தானே லவ். அன்புனா என்ன சொல்லுங்க பாப்போம்? ரெஸ்பெக்டுக்கும் லவ்வுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஜஸ்டிஸ்க்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். எல்லாரும் மாதிரி நானும் ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு பெண்ணு நினைக்கும் போது அங்க பெண்ணுன்றதால உள்ள விட மாட்டாங்க பாருங்க. அங்க என்னுடைய ஈக்குவாலிட்டி கிடைக்கல, எனக்கான உறவுங்க இல்ல. உறவை கிளைம் பண்றதா உரிமை. ரொம்ப சிம்பிளான வார்த்தை. இங்க ரைட்ஸ் என்னன்னா ரொம்ப பொலிட்டிக்கல் டோனா மட்டும் பாக்குறாங்க, கிடையாது. உறவு பாதிக்கப்படும் போது எனக்கான உறவை குடுறான்னு கிளைம் பண்றது பேரு தான் அங்க உறவா இருக்கு. அது என்னத்த சொல்றது? இது ஒரு எனக்கு வந்து எனக்கு நம்ம நாடு பெரிய சமூக நீதி நாடு, நம்ம எல்லாரும் வளங்களும் இது பண்ணிட்டோம். இறைவாணி மேடம் வந்து பேராசிரியரா இல்லையா? பானுரேகா மேடம் வந்து 2 லேப்டாப் வச்சுக்கிட்டு உட்காரலையா? இப்ப எங்களுக்கு வந்து லேப்டாப் இருக்கு, போன் இருக்கு, எல்லாம் இருக்கு. கிராமப்புறத்த லிஸ்ட் இப்ப நான் சொல்றேன். இந்தியாவில் உள்ள கிராமப்புறங்கள்ல 55 விழுக்காடு வீடுகள்ல கழிப்பறை இல்லை. சத்தான உணவு கிடையாது. இன்டர்நேஷனல் ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டுள்ள ரிப்போர்ட்ல, செங்கர் ரிப்போர்ட்ல ஒரு அலார்மிங் கண்ட்ரியாக இந்தியா இருக்குன்னு சொல்றாங்க. உணவு
பெருசா இல்ல. எல்லார்ட்டையும் செல்போன் இருக்கு, கழிவறை இருக்கா? அது சுத்தமான கழிவறையா இருக்கா? எனக்கான வாய்ப்பை உருவாக்குவதுதான். நான் என்ன சொல்றேன், பவர் ஹெல்டு பை ஃபியூன்றதே ஒரு 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 அதிகாரம், ஒரு மோசமான சர்வதிகாரம். பவர் ஹெல்டு பை மெனின்றதுதான் வந்து நிஜ அதிகாரம். அதிகாரம் அதிகார குவிப்பு வந்து இங்க இருக்கு. அதிகார பரவலாக்கம் தேவை அந்த நாட்டுக்கு. ஒரு இடத்துல அதிகாரம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஆபத்து. அதிகாரத்தை கொடுக்கணும். அந்த அதிகாரத்தை கொடுப்பதுதான் சமூக நீதி. இவ்வளவு பேர் இருக்குங்க. அப்பா நாங்க ரூரல்ல 80 விழுக்காடு இருக்கிறோம். இனிமேல் எங்க இப்ப 50 விழுக்காடு ஆண்கள், 50 விழுக்காடு பெண்கள். அந்த 50 விழுக்காடு பெண்கள்ல இருந்து கிட்டத்தட்ட அதுல நாங்க 80 விழுக்காடு கிராமப்புற பெண்களாக தான் எடுப்போம் அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு நம்ம செய்ய முடியுமா? அதுதானே சரிவிகிதம் சொல்ல முடியும். இப்ப பெட்ரோல் பேங்க் கான்ட்ராக்ட் இருக்கு, இல்லைன்னா எதுதான் தனியார் துறை எது வேணா எடுத்துங்க, அது பாலிசி கொண்டு வாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஏங்க திறமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அம்பேத்கர் அழகா சொல்லுவார் ஆர்டிகல் 16ல ரிசர்வேஷன், ஓபிசி ரிசர்வேஷன் கொண்டு வரும்போது சொல்லுவாங்க, ஐயா நீங்க தானே ஐயா ஜாதி ரீதியா, மத ரீதியாக, இன ரீதியா, மொழி ரீதியா பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்து இது பண்றீங்க, ஜாதி ரீதியா இடஒதுக்கீடு கொடுக்குறது பாகுபாடு இல்லையானும் போது அப்பதான் அம்பேத்கர் சொல்லுவார், இது பாகுபாடு கிடையாது, இது பேர் வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்ல, மெஷர் ஆஃப் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் வார்த்தை பயன்படுத்துவார். வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பு உருவாக்குவதன் பேர் தான் சமூக நீதி. வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஸ்டேட்டஸ், சம வாய்ப்பு கொடுத்து சமாந்தஸ்தை உண்டு பண்ணுவதுதான் சமூக நீதி தத்துவம். அதான் வந்து அவர் ரொம்ப தெளிவா சொல்லுவார். ஒரு கிணறு இருக்குன்னா கிணத்துல 25 அடி ஒருத்தன் தொங்குறாங்க, 15 அடி ஒருத்தன் தொங்குறாங்க, 5 அடி ஒருத்தன் தொங்குறாங்க, சில பேர் கிணத்து மேலே இருப்பாங்க. அந்த 25 அடியில தொங்குற மேல வரணும்னா 25 அடி கயிறு கொடுக்கணும். 15 அடியில தொங்குற மேல வரணும்னா 15 அடி கயிறு கொடுக்கணும். 5 அடியில தொங்குற மேல போகணும்னா 5 அடி கயிறு கொடுக்கணும். இவன் என்ன கேட்கறான், எனக்கு மட்டும் 5 அடி கொடுத்துட்டு ஏன்டா அவனுக்கு 15 அடி கொடுக்குறேன்னு கேட்கறான். இதே அவன் கிணத்து ஆழத்துல இருக்கிறான், கயிறு கூட கொடுக்க வேண்டியது இருக்கு. இதுதான் சிம்பிளா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, சமூக நீதியை நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேச்சு டைம் நிறைய எடுத்துக்கிட்டேன்னா இல்ல முடிச்சிடுறேன். நீங்க கேள்வி இருந்தா இன்னும் நீங்க பேசுற டைம் இருக்கு, ஆனாலும் நீங்க கலந்துரையாடல் நேரம் ஒதுக்கினாலும் சரிதான். சரி, நீங்க உங்க விருப்பம். ஏன்னா நான் அதுக்கப்புறம் எடுத்துட்டு அது சமூக நீதிக்கு எதிராயிடும். சமூக நீதி சமநீதிக்கான எதிரான சமநீதிக்கான போராட்டம் தானே சரிங்க நீங்க நடத்துறீங்க. ஆமா, ஆனா நீங்க நகைச்சுவையா பேசுறீங்க. சமூக நீதினா யோசிக்கணும் ரொம்ப. நீங்க சொல்ற வச்சுட்டு நீங்க எனக்கு சிரிக்கிற மாதிரி சொன்னீங்க. நீங்க அரசியல் அடுத்து நீங்க எம்எல்ஏ, எம்பி, நானும் போனரேக்காம யோசிச்சப்ப சிரிக்கிற நம்ம எல்லாரும் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்படியே போயிடக்கூடாது, மாற்றத்தை உருவாக்கணும் நீங்க. அதே மாதிரி நீங்க இன்னொன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, கிராமத்துல வந்து காலையில பூரா மனைவி அன்பா நேசிச்சு எல்லாம் செஞ்சுட்டு இரவான பிறகு அடிக்கக்கூடிய, எனக்கு வடிவேலோட படம் தான் ஞாபகம் வந்துச்சு. திரைப்படத்துலதான் காலையில கிராமத்துல மட்டும் இல்ல, எல்லா நகரத்தையும் அப்பதான் பண்றான். இல்ல அந்த நகைச்சுவைன்னு சொல்லப்பட்டா கூட காலையில எந்திரிச்சோடனே அம்மா அப்பாவை தெய்வத்துக்கு சமம் சொல்லி சூட தீபாவெல்லாம் காட்டு, சாயந்தரம் குடிச்சிட்டு வந்தோன்னா அடிக்கிற அடி பாத்தீங்களா, அது நகைச்சுவை காட்சியா இருக்கலாம், இப்போதையும் ரசிச்சிருக்கிறேன். ஆனா சிந்திச்சோன்னு சொல்ல வந்தா கொடூரம். ஆமா ஆமா, அந்த மயக்கம், தெளிவு அதெல்லாம் வந்து எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. அது கிராமப்புறங்கள்லயும் சரி, நகர்ப்புறம் தான். குடும்ப வன்முறை என்பது எப்படிப்பட்டதா இருக்கு, நாங்க படிச்சிருக்கோம். ஆனா அடுத்து வன்முறைன்னு யோசித்தாதான் நிறைய இருக்கும். இல்லங்க, எல்லா வீடுகளிலும் சரி தாங்க, எல்லா பெண்களும் இந்த நாட்டுல ஒரு பெண் கூட வன்முறையை எதிர்கொள்ளாம இருந்திருக்க முடியாது. உண்மை. நீங்க அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பெண்கள் இருக்கிறாங்க, நான் கேட்கிறேன், நான் இல்லைங்க சார், நான் என் வாழ்க்கையில வன்முறையே எதிர்கொள்ளல அப்படின்னு அவங்க கை தூக்குனாங்கன்னா
நான் சொல்றேன், இன்னையோட என் பணியை முடிச்சுட்டு போயிடுறாங்க. எல்லாருமே வாய்ப்பு ஏதோ ஒரு விதங்கள்ல சிறு வயதுல இருந்து அது ஹராஸ்மெண்ட்டோ இல்ல ஒண்ணு இல்லைங்க. நீங்க வார்த்தை ரீதியா மட்டும் கிடையாது. ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. பாத்திருக்கீங்க நிறைய வீட்டுக்காரங்க புருஷமாருங்க ஐ கான்டாக்ட்ல பேச மாட்டாங்க. அதாவது நேரா உண்மை. பார்த்து அவருக்கு கௌரவம் குறைஞ்சிருமா. சொல்லு அப்படின்னு திரும்பிட்டு. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அலட்சியப்படுத்துறது. இந்த வன்முறை நம்ம யாருமே பேச மாட்டோம். ஏங்க அவர் திட்ட மாட்டாருங்க, அவர் அடிக்க மாட்டாருங்க, அவர் கட்ட வார்த்தை பேச மாட்டாருங்க அப்படின்னா அவரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதை பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அந்த அம்மா வந்து நிப்பாங்க, சொல்லு. இல்ல பாப்போம், இல்ல சொல்லிக்கிட்டே இருந்து அவங்களாட்டு இருப்பாங்க. இல்ல அவங்க ஐ கான்டாக்ட் பண்ணி பேச மாட்டாரு. அப்படி ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு ஆமா. அவ்வளவு பேர் லாடு லபக்தாசான்னு கேட்கிறவர் நானு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அவ்வளவு இதுவா. அப்புறம் என் ஒய்ஃபுக்கு நான் உரிமை கொடுத்துட்டேன். பெரிய இவரு உரிமை கொடுக்க. எவனாவது என் ஒய்ஃப்க்கு நான் உரிமை கொடுத்தேன்னு சொல்லுவானா? இல்ல கொஞ்சம் பெரிய ஆண்கள் இருக்கீங்க, ரொம்ப சங்கடமா தான் இருக்கும்னு சொல்றேன். நான் இல்ல என் ஒய்ஃப் கொடுத்துட்டேன். உரிமையை அவங்கவுங்க எடுத்துக்க வேண்டியது. அவங்களுக்கு சொல்லலாம், அவங்களும் சொல்லலாம். இப்ப சமம் தானே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் சொன்னா ஆண்கள் பக்கமும் அவங்களுடைய கருத்துல இந்த கூட்டத்துல பதிவு செய்யலாம். ஒண்ணும் தவறு கிடையாது. ஏன்னா நம்ம பாலின சமம்னு சொல்லிட்டோம். யாரும் உரிமையை கொடுப்பதற்கு அது பிச்சையும் இல்லை, பெறுவதற்கு தானமும் இல்லை. உரிமை என்பது இருப்பது. சரி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் சாப்டர் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா வாட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு இடம் வருது பாருங்க. ஹியூமன் ரைட்ஸ் டிஃபைன் பண்ண முடியாது. நீங்க இதுதான் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ் நின்றுடும். அது வந்து ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டே இருக்கும். சரி, நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லுவாங்க, மனிதனுடைய மதிப்பிலிருந்தும் கண்ணியத்திலிருந்து விளைவது மனித உரிமைன்னு சொல்லுவான். ரெஸ்பெக்ட் டிக்னிட்டின்றான். அந்த அப்ப இங்க ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படிதான் பார்க்கணும். நாங்க வந்துட்டு இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். இப்ப நான் அவன் என் மகனை நான் இதுவரை அடிச்சது இல்லை, திட்டினது கூட இல்லை. அவனுக்கு 22 வயசு ஆகுது. நான் சொன்னேன், உன்னை இதுவரை நான் அப்பா திட்டவே இல்லை, அடிக்கிறது. அவன் திருப்பி கேட்கறான், இதெல்லாம் ஒரு பேட்டா, இது ஒரு ரைட்டா, அடிக்கிறது ஒரு உரிமை எவன் கொடுத்தான்னு கேட்டான். நான் ஆடிக்கிட்டே இல்லடா பேச்சு சொல்றேன். அப்ப இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்றோம், குழந்தைய அடிக்கிறோம். இங்க அடிக்காத பேரண்ட்ஸ் யாரா இருக்கீங்களா சொல்லுங்க பாப்போம். சின்ன வயசுல திட்டாத சொல்லுங்க இறைவாணி மேடம். இல்ல சார், வாய்ப்பே இல்ல சார். வாய்ப்புன்னு பொதுவா சொல்லாதீங்க. நம்ம அடிச்சோமா இல்லையா? அடிச்சிருக்கோம் சார், அடி வாங்கியிருக்கோம் சார் நிறைய. நீங்க வாங்கினது ரெண்டாவது கணக்கு. குடுக்கறதுக்கு ஆள் இல்ல சார், அதனால குடுக்கல. வேணா குடுக்கிட்டு வச்சு குடுக்கறது. நம்ம அடிக்கிறோம் பாருங்க, அத தப்புன்ற. இப்ப பெண்களை ஏன் ஆண்களை ஏன் அடிக்கிறோம்? பலவீனமா இருக்கிறதுனால தான். அதுதான். அவங்க திருப்பி 2 அடி விட்டான்னு வச்சுங்க, அடிப்பானா? அதுக்கு இந்த அரகம் முடிஞ்சு போய் கதிர் அடிக்க சொன்னார்னு சொல்லி பொய்யான பிரச்சனை பரப்புரையை மேற்கொள்ளாதீங்க. வாதம் வந்து அதுக்கு சொல்ல வர அவ்வளவுதான் சார். சொல்ல எடுக்க சுந்தரியா மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கேன். எனக்கு ஒரு மேடம் வந்து இப்ப சைலண்டா வந்து வச்சிருப்பாங்க, கதவை சாத்திட்டு. நம்ம வீட்டுக்கு யாருக்கு தெரிய கூடாதுன்னு பாத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸ்ரீதேவி எனக்கு ஒரு சந்தேகம். வணக்கம், பேசுங்க, நீங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம். நான் பாதியில தான் கலந்துக்கிட்டேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. ஆனா இது எவ்வளவு தூரம் நடைமுறையில சாத்தியம்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ என்னைய பாக்கல, எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் குடுக்கல அப்படின்னு நம்ம அங்க பேசிக்கிட்டே இருந்தோம்னா வீட்டுல வந்து ஒரு நிம்மதி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது என்னோட முதல் கேள்வி. இப்ப நான் வந்து நீங்க உங்க உரிமையை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறீங்க. இப்ப உரிமை எனக்கு தெரியுது, இது என்னோட உரிமை, என்னைய வந்து அவங்க மதிக்கல. இப்ப 3வது மனுஷங்கன்னா நீங்க போயிடலாம். இனிமேல் நம்ம இவருக்கு என்ன, இனிமேல் நம்ம போக மதிக்காத வீட்டை மிதியாதே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே அப்படி நடந்துச்சுன்னா நீங்க அதை வந்து கண்டுக்காம போறதுதானே அங்க புத்திசாலித்தனமா இருக்கும். ஏன்னா இப்ப உங்களோட மனப்போராட்டமா இல்ல உங்களோட உரிமையா அப்படின்னு பாக்குறப்ப இதுல எது வின் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நம்ம நிம்மதியா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளதானே எல்லாரும் தள்ளப்படுறோம். இது வந்து ஒரு குடும்பம்னு சொல்லல, ஒரு சமூகத்திலுமே அப்படிதான். இப்ப வந்து நீங்க எதை எடுத்தாலும் நீங்க ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல கடைசியில பாதிக்கப்படுறது யாருன்னா, யார் இந்த சண்டை போடுறாங்களோ அவங்க ஒதுக்கப்படுறாங்க. அப்ப ஒதுக்கப்பட்டா அது அவங்க இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்சம் அவங்க மேல இருக்கிற அந்த நம்பிக்கையும் உரிமையும் அவங்க வந்து பிற மக்கள் அவங்கள தள்ளி விடுறப்ப அந்த இருக்கப்பட்ட அந்த என்ன குரலும் கூட வெளியில வர முடியாம போயிருதுல. அப்ப இந்த சட்டங்களும்
நம்ம பேசுற இந்த வார்த்தைகளும் ஒரு சும்மா எழுதி வச்ச ஒரு ஒரு மேடை பேச்சுக்காகவும் ஒரு புத்தகத்துல இருக்கிற ஒரு இதாவும் தான் போயிருது. அப்ப இங்க யாரோ ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறான் அப்படின்னு சொல்றப்ப நீங்க இப்ப கடைசியா சொன்னீங்க யாரு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்னு. எனக்கு அது கேட்டப்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கடைசியா நீங்க சொன்னீங்க அம்பேத்கரை கோட் பண்ணி அவரே வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில மனித நிம்மதி தான் வருது அப்படின்னு என்னோட பார்வை அப்படி இருக்கு. நீங்க எவ்வளவுதான் போய் முட்டுன்னு முட்டுனாலும் அங்க வந்து எதுவும் நகர போறது இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து ஒடுக்கப்படுறோம்ல அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. இப்ப இப்ப நம்ம என்னன்னா ஒரு வீட்டுல பால் பாக்கெட்டும் ஒரு நியூஸ் பேப்பரும் கொண்டு வந்து போட்டாங்கன்னா குழந்தை கொண்டு போய் பால் பாக்கெட் அம்மா கையிலையும் நியூஸ் பேப்பர் அப்பா கையிலையும் கொடுக்குது. என் கேள்வி என்னன்னா குழந்தை ஏன் அம்மா கையில போய் நியூஸ் பேப்பரையும் அப்பா கையில ஏன் பால் பாக்கெட்டும் கொடுக்கலன்றதுதான் ஒரு அடிப்படையான கேள்வி. இது நமக்கு என்ன ஒண்ணு வளர்க்குறோம் அப்படின்னா, அப்பா என்றவர் நியூஸ் பேப்பர் படிப்பாரு, அம்மா என்றவங்க காப்பி போட்டு கொடுப்பாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், அப்பா வந்து காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னா குடும்பம் உடஞ்சிரும் நம்ம சொல்றோம். அப்படிதான் நம்ம வாதம். அப்பாவை காஃபி போட சொல்றதுதான். அப்ப நிம்மதி போயிடும் இல்லை, அப்பா காஃபி போடுறது நிம்மதி போயிடும்ன்றது ஒரு சாதாரணமா நம்ம பார்க்கறது ஒண்ணு. அண்மையில ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுடைய பசங்களுடைய இன்ட்ராக்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாமே அப்பர் மிடில் கிளாஸ், எல்லாமே பணக்கார வீட்டு பசங்க தான். அப்போ ஒரு ஒரு குழந்தை இருந்துச்சு. அவ 12 வயசு இருக்கும். நல்லா பட்டு பாவாடை, பட்டு சட்டெல்லாம் போட்டுட்டு வந்து நகையெல்லாம் போட்டுட்டு நின்றுச்சு. நான் கேட்டேன், உன் கூட யார் இருக்கா? உன் கூட பிறந்தவங்க யார்? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் எங்க இருக்கான்? அங்க இருக்கான்னுச்சு. உங்க அப்பா அம்மா உன்னை நல்லா பாத்துக்குவாங்களா? உங்க அண்ணன் நல்லா பாத்துக்கு என்னதான் நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் இப்படி காட்டுது. அதுக்கப்புறம் உங்க 2 பேருடைய வேலையை சொல்லுங்க அப்படின்றான். 2 பேரும் எழுந்திருக்கிறாங்க, காலைல எழுந்திருக்கிறாங்க, ஹோம்ஒர்க் பண்றாங்க, அப்புறம் ஸ்கூல் போறாங்க, எல்லாம் பண்றாங்க. அண்ணன் மட்டும் விளையாட போறான். நான் கேட்டேன், நீ ஏன் விளையாட போல அப்படின்னு. கொஞ்ச நேரம் அப்படியே தயங்கினாங்க. அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க? விளையாட போனா பாய்ஸ் கூட பேசுற மாதிரி வந்துடும், அதனால பாய்ஸ் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பாய்ஸ் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க? பாய்ஸ்னா மோசமானவங்க. நான் சொன்னேன், இப்போ உங்க அண்ணனும் ஒரு பாய் தானே? இல்ல அவன் நல்லவன். அப்ப என்ன குடும்பத்துல இருக்கிற பாய் எல்லாம் நல்லவன், அண்ணன் நல்லவன், தம்பி நல்லவன், ஊர்ல இருக்கிற அண்ணன் தம்பிங்கெல்லாம் அப்படின்னாங்க. இன்னொரு பையன் எழுந்திரிச்சான். உன் பேர் என்னடான்னு கேட்டேன். அவன் பேரை சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்றானே, எல்லாம் ஆம்பளை பசங்க பேரா இருந்துச்சு. என்னடா உனக்கு எதுவும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லையான்னு கேட்டேன். நோ கேர்ள்ஸ்னா ப்ராப்ளம் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இந்த ப்ராப்ளத்துக்கும் இந்த மோசத்துக்கும் இடையில ஒரு வளர்ப்பு நம்ம வீடுகள்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன், நிம்மதினு ஒண்ணு சொல்றோம் பாருங்க. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மேல நடக்கிற வன்முறையை நம்ம அது நிம்மதினு நினைச்சுக்கிறோம். நம்ம மேல நடக்கக்கூடிய உதாசீனத்தை படுத்ததை நம்ம நிம்மதி நினைச்சுக்கிறோம். ஆனால் அது சொல்லணும். இப்ப எங்க அப்பா வந்து எங்க வீட்டுல நான் பார்த்த விஷயம் என்னன்னா, எங்க அப்பா கிட்ட ஒரு நிறைய கெடுதல் இருக்கு. எங்க அப்பாவை நிறைய கிரிட்டிசிஸாக நான் பார்க்கிறேன். கிரிட்டிக் நிறைய இருக்கு. எங்க அம்மாவை அவர் இன்னும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணியிருக்காரு. நான் உடைச்சு பேசுறேன். எங்க அப்பாட்ட நான் இன்னமும் நான் சரியா பேச முடியாத காரணம், எங்க அம்மா மீது அவர் நடத்தின வன்முறைன்னு சொல்ல மாட்டேன், அவர் அடிக்கல, பண்ணல. இதுக்கே எங்க அப்பா வீட்டு வேலைலாம் செய்வார், பாத்திரம் கழுவாரு, கூட்டுவார், எல்லாமே செய்வார். ஏதோ ஒரு விதங்கள்ல அவர் பண்ணன அந்த விஷயம் வந்து இன்னும் பிடிக்கல. எங்க அப்பா சொல்லுவார், நான் ஏதோ உன்னை ட்ரீட் பண்ணலன்ட்டு அவன் இன்னும் என்கிட்ட பேச மாட்டான். எனக்கு வயசு இப்ப 53 ஆகுது. இன்னுமே எங்க அப்பா அவனை மன்னிக்க எனக்கு மனசு வரல. எங்க அம்மாவை அவர் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாருன்ற கோபம் இருக்கு. ஆனா இப்ப எங்க வீட்டுல வந்து நாங்க அப்படி இப்ப இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க இப்ப அதுக்குன்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குன்னா, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களா, சமத்துவமா இருக்கு சொல்லிட்டாரு கதிர். அப்ப என்ன செய்யலாம்? நம்ம வீட்டுல 5 ரூம் இருக்கு, நீ 2 ரூபா கூட்டுற, நான் 2 ரூபா கூட்டுறேன். அப்போ ஒரு ரூம் இருக்கே, அதை பாதி பாதியா கூட்டும். அப்போ 10 பாத்திரம் இருக்கே, நீ 5 விளக்கு, நான் 5 விளக்குறேன். சரி, துணி 20 இருக்கே, நீ 10 துவை, நான் 10 துவை. அப்படி இல்லை. அந்த 10 பாத்திரத்தை இந்த ஆண் விளக்குறதா கூட இருக்கட்டும், அந்த 20 துணியை அந்த பெண் துவைப்பதா கூட இருக்கட்டும், சிந்தனை ரீதியாக அவங்க 2 பேத்துக்குமான ஒரு ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கான்றதான் கேள்வி. அதனாலதான் அறிஞர் அண்ணா வந்து வெஸ்டர்ன் நாடுகளை வந்து மேலை நாடுகள்னுவாரு. என்னடா மேலை நாடுகள்னு ஏன் சொல்றீங்கன்னு போய் கேட்டாங்க அவர்கிட்ட. சிந்தனையாலும் செயலாலும் அவன் மேல இருக்கிறாங்க மேலை நாடுகள் சொல்லுவார்.
ஐரோப்பிய நாடுகளை அவர் மேலை நாடுன்னு சொல்றதுக்கு காரணம் அவன் சிந்தனையும் செயலையும் அப்படி இருக்காங்க. அங்கேயும் நிறைய கிரிட்டிக் இருக்கு, அது வேற விஷயம், பார்ப்போமே, அது வேற. ஆனால் குறைந்தபட்சம் நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம இதை நிம்மதி போயிடும் அப்படின்னாக்க நீங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்க மெல்ல மெல்ல செத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? குடும்பம் உடஞ்சிருன்றதுக்காக நான் எல்லா வன்முறையும் தாங்கிக்கிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? கிராமப்புற பெண்கள்ல 95% வன்முறை குடும்ப உறுப்பினரால் நடத்தப்படுது. ஹராஸ்மெண்ட். ஈவன் மாமா, சித்தப்பா, சில பெண்கள் அப்பாவை ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரு வந்திருக்காங்க. ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொன்னதன் விளைவு. நீங்க சொல்றீங்க, அது எப்படி நம்ம அடக்குமுறை வாங்கிட்டு அதை எப்படி நிம்மதின்னு சொல்ல முடியும்? நம்மள ஒருத்தனை குத்துறான், வலியோட இருக்கு, எனக்கு அதுதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல, இது மாத்தணும்ன்ற நான். இப்ப நான் இருக்கேன், எங்க மனைவி இருக்கா, அது யாருமே இல்லை. அவங்க காலையில காஃபி போட்டு கொடுப்பாங்க, அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. நானும் தேவைப்படும் போது அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பேன். அது ரொம்ப ஒரு தடவை ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறாங்க, ஏய் என்ன பேசுற அப்படின்ட்டுவாங்க டக்குடு. அதனால அது அப்படிதான் அது நாங்க இருந்திருக்கிறோம். அது நானே மகனோ அப்படிதான் பேசியிருக்கோம். ஈக்குவலா தான் ஒன்று வளர்க்கணும், இங்கே ஒன்று வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இடம் தான் இருக்காது. அது ரொம்ப ஆரோக்கியமான இது கூடாது. நம்ம என்ன சொல்றோம், இப்படி புளிங்கி ஒன்று செட்டப்பை உருவாக்கிக்கிட்டு, அந்த அம்மாவும் வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களும் ஒரு ஒர்க்கிங் விமனா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். அப்போ ஒர்க்கிங் விமனா இருந்துகிட்டு வீட்டு வேலையும் எல்லா வேலையும் செய்யறாங்க அப்படின்னா, வீடை கூட்டுறதுல இருந்து துவிக்கிறது எல்லாரும் செய்யறாங்கன்னும் போது, அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஆம்பளைக்கு எப்ப சொல்லி உணர்த்துறது? அது ரொம்ப தவறான விஷயம். அது சோ அத பார்க்கணும். எனக்கு ஒரு பார்வை, பல விஷயங்கள் இப்படியே போயிட்டே இருக்கு. நான் நீண்ட காலமா தமிழ்நாட்டுக்கு வரேன், தமிழ் மக்களோட பழகுறேன், தமிழ் சூழல் தான் வாழ்றோம். இப்ப ஸ்ரீதேவி கேட்ட கேள்வி இருக்குது இல்லையா, அது ரொம்ப பலரும் கேட்கிற ஒரு கேள்வியா தான் இருக்கு. அவங்க கேட்கிற கேள்வி ஏன்னா, குடும்பத்தோட நிம்மதி அப்படிங்கிற வரும்பொழுது எதை நம்ம இந்த இந்த உரிமை கோரலை நம்ம கேட்டுக்குதான் ஆகணுமா, இல்லை அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போயிடுவோமா அப்படின்ட்டுன்னு இதை பார்க்கும்போது ஒரு சிறிய பதிலா, இப்ப ஏபிசிடி அப்படின்னு நம்ம டிக் பண்ற மாதிரியான பதிலா இங்க இல்ல. 01 அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட நமக்கு இல்ல. இது நான் என்ன பாக்குறேன்னா, நம்மளுடைய மரபு அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய பண்பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டிருக்கின்ற இந்த மரபு இருக்கு இல்லையா, மரபு விஷயங்கள், அது நம்மளோட குடும்பத்தோட போலித்தனத்தை வளர்த்து வச்சிருக்கு. மிக அதிகமா போலித்தனத்தை வளர்த்து வச்சிருக்கு. நம்ம பேச்சு வழக்குல எல்லாம் நிறைய சொல்றோம். அதாவது வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன மரபு இருக்கு, என்ன பண்பாடு இருக்கு, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எங்க நேர்மையா இருக்காங்க. எல்லா ஆணும் பெண்ணும் எல்லாம் ட்ரெஸ் பண்ணாம எல்லாம் போவாங்க. ஆணுக்கு மரியாதை இல்ல, பெண்ணுக்கு மரியாதை. குடும்ப பெண்களை மதிக்க மாட்டாங்க. நம்ம பெண்கள் தான் குத்து விளக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா. காலம் போக போக, நானும் மலேசிய சூழல்ல நான் வளர்ந்த போது அந்த மாதிரி கேட்டு கேட்டுதான் வளர்ந்தேன். சரி, ஆனா பல இன மக்களை பார்த்து, பல பேரோட பழகி, பல ஐரோப்பிய நாடுலயே வாழ்ந்துட்டு இப்படி பார்க்கும் சமயத்துல எனக்கு நல்லா தெரியுது, நம்ம இந்திய சூழல்ல தமிழ் பெண்கள் தான் உண்மையான போலித்தனமா வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகளாவிய அளவுகளை நான் சொல்றேன். மற்ற இனங்களும் பார்த்தோம்னா எதுக்குள்ள இருக்கலாம், இல்லாம இல்ல. உண்மையாவே சொல்றேன், இந்த தமிழ் சூழல் அப்படிங்கிறது, நான் மற்ற அதாவது தெலுங்கு சூழல், கன்னட சூழல், பஞ்சாபி சூழல் அதை சொல்ல நமக்கு பழக்கமானதை சொல்றேன். தமிழ் பெண்களுடைய அந்த போலித்தனம், தமிழ் குடும்பங்களோட போலித்தனம், தமிழ் ஆண்களுடைய அந்த போலித்தனம் அப்படிங்கிறது பெருசா இருக்கு. பிறருக்காகவே வாழ்ற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற போது அதுல அந்த தான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை இழந்துட்டு, தனக்கு தன்னுடைய தேவைகள் என்ன, தன்னுடைய வளர்ச்சி என்னங்கிறதே ஒரு பெண் இழந்துட்டு நிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வருது. இப்ப நம்ம இப்ப குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது, குடும்பத்துல என்ன ஒரு ஆளுடைய சுயநலத்தை மட்டுமே நம்ம பார்த்துட்டு போயிடலாமா
அப்படிங்கிற கேள்வி. ஒரு ஆண் மட்டுமே வளர்றான், அவன் வந்து கல்யாணம் பண்றான். அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கேன், நான் அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும். அப்படிங்கிறப்போ வீட்டுல அந்த மனைவி வந்து அவங்களுக்கு வந்து தன்னை குறைச்சிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து குழந்தை வேணும் அப்படின்னு வரும்போது அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க வந்து குழந்தைய பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து எல்லாருமே அங்கீகரிக்கிறாங்க. அந்த பொண்ணே முதல்ல அங்கீகரிக்கிறாங்க. முதல்ல இது என்னோட ப்ரையாரிட்டி, நான் அப்படி வச்சிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு கரியர்ல ஆசைதான். ஆனா என் கணவர் மேல வரணும்ல, ஏன்னா அவர் உயர்ந்து இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படிங்கறதெல்லாம் அந்த பாடத்துல கொடுக்கப்பட்ட திணிக்கப்பட்ட செயல்பாடா இருக்கு. பிறகு அப்படியே வரும்போது அந்த 5 இயர்ஸ் கேப்ல வந்து அந்த பொண்ணு எத்தனையோ ஸ்கில்ஸ் இழந்துருவாங்க. அது ஏன்னா டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு, உலகம் மாறிட்டு இருக்கு, புதிய புதிய விஷயம் வந்திருக்கு. அவளும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வந்துட்டா, பெரிய உலக விஷயம் தெரியல அப்படின்னு ஆயிடுது பாருங்க. அப்போ ஒரு காலகட்டம் 40-45 வரும்போது பயாலஜிக்கல் சேஞ்ச் இருக்கு பெண்களுக்கு. அந்த நேரத்துலதான் அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், செல்ஃப் எஸ்டீம் அப்பதான் அவங்களுக்கு முளைக்குது. பெரிய அளவுல சாதிக்கணும் இந்த 40 இயர்ஸ்ல நினைக்கும் போது அவங்க பின்னோக்கி வந்து பார்க்கும்போது, எத்தனையோ விஷயத்த நான் இழந்துட்டேனே, நான் யாருக்காகலாம் ஸ்பெண்ட் பண்ணனோ அவரு மத்த லேடிஸோட அஃபேர்ல இருக்காரு. ஓப்பனாவோ இருக்கிறாரோ இல்ல வந்து தெரியாமலும் இருக்கிறாரோ. இப்ப ஒய்ஃப்க்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாம மாதிரி ஒய்ஃப் பல ஒய்ஃப் வந்து இருக்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. பலர் வந்து தெரியும் ஆனாலும் போராடுறாங்க. ஒரு சில பேர் தெரியாமலே சில விஷயங்கள் போயிட்டு இருக்கலாம். குழந்தைகளுக்காக அவங்க லைஃபை ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த குழந்தைகள் வளர்ந்து அவங்க பாட்டுக்கு அவங்களோட லைஃபை பார்த்துட்டு போவாங்க. இப்ப அவங்க பின்னோக்கி நின்னு பார்க்கும்பொழுது அவங்களோட வாழ்க்கையில அவங்க எழுந்தது பெரிய விஷயமா அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. இதுல இது ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள்ல சொல்றேன். இதெல்லாம் நான் பார்த்த அப்சர்வேஷன்ல தன் வளர்ச்சியை வந்து பின்ன தள்ளிட்டு தான் அவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் முன்ன கொண்டுட்டு போயிட்டு பிறகு அவங்க வந்து அந்த வருத்தத்துக்குள்ள விழ ஒரு சூழல் வருது. இப்போ 40 to 19 வச்சுப்போமே, அந்த 50 இயர்ஸ் காலம் எப்படி அமைய போகுது அந்த பெண்களுக்கு அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வி. ஏன்னா அந்த 35, 39 வரைக்கும் பரவாயில்ல, போராடி நிறைய எனர்ஜி இருக்கு உடம்புல, எல்லாம் ஓகே. அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு பேங்க்ல காசு போட்டு வச்ச மாதிரிதான் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ். சரி, அதைத்தான் வந்து இழக்கிறாங்க. இப்ப இங்க யூரோப்பியன் லைஃப் ஸ்டைல் அப்படி பார்க்கும்போது என்னன்னா, 2 பேர் இருக்காங்க, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யறாங்க அப்படின்னா, அந்த திருமணத்துக்கு வரும்போது குழந்தைகள் வேணுங்கிறதே அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் டிசைட் பண்றாங்க. குழந்தை வேணுமா வேணாமா? சரி, அந்த கேள்வி அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் இருக்கு. யூரோப்பியன் மைண்ட் செட்ல இருக்கு, மத்த ஏசியன் கண்ட்ரி மைண்ட் செட்ல இருக்கு. ஆனா நம்ம சூழல்ல அந்த கேள்விக்கு இடம் இல்லை ஃபர்ஸ்ட், இல்லைங்களா? சோ பிறகு 2வது கேள்வி, இப்ப குழந்தை வந்துருச்சுன்னா அதை யார் பாக்குறது அப்படின்னா, குழந்தை பிறந்துருச்சு அவன் 3 வருஷம் லீவ் போட்டு 5 வருஷம் லீவ் போட்டு இருக்கிறான். அம்மாவும் சொல்லுவாங்க, மாமியாரும் சொல்லுவாங்க, இல்லையா? அந்த பொண்ணும் சொல்லுவாங்க, ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப டிஃபால்ட் விலங்குகள்லாம் அப்படித்தானே குழந்தைய பாக்குது, அந்த மாதிரி தாய் தான் பார்க்கணும். ஆனா யூரோப்பியன் மைண்ட் செட்ல, யூரோப்பியன் லைஃப் ஸ்டைல்ல எப்படி இருக்குதுன்னா, எப்படி மெட்டர்னிட்டி லீவ் இருக்கோ அதே மாதிரி பேட்டர்னிட்டி லீவ் இருக்கு. ஓகே, பேட்டர்னிட்டி லீவ் இருக்கு. அதான் ஒய்ஃப் வந்து குழந்தை பிறந்த 3வது மாசமே ரெடி ஆயிட்டாங்க, பிசிக்கலி ரெடி ஆயிட்டாங்க. 3வது மாசமே அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, ஹஸ்பண்ட் ஒரு பேட்டர்னிட்டி லீவ் எடுக்கிறாரு. அப்ப 1 வருஷத்துக்கு ஹஸ்பண்ட் பாத்துக்கிறாரு, ஒய்ஃப் வேலை செய்யறாங்க. பிறகு அவங்க 1 வருஷத்துக்கு லீவ் எடுக்கிறாங்க, அவர் வந்து வேலை செய்யறாரு. இப்ப மாத்தி 3 இயர்ஸ் பண்ணிட்டு பிறகு எப்ப குழந்தை ஸ்கூலுக்கு போகுதோ அந்த சமயத்துல அவங்க 2 பேருமே வேலைக்கு போறாங்க. சோ 2 பேரோட வளர்ச்சி அவங்க பாத்துக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான பக்குவம் அப்படிங்கிறது நம்ம சூழல் இன்னும் வரவில்லை, இல்லைங்களாங்க? ஏன்னா இது வந்து உண்மையா சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அது வார்த்தைகள்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் நிறைய கவனிச்சு கேட்கிறேன். அங்க வந்து தமிழ் சூழல்ல இருக்கிற சொல்லாடல்கள் குடும்பங்கள் எல்லாம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப பாதிக்கிற அளவுக்கான வார்த்தையெல்லாம் சில நேரத்துல பேசுறாங்க. அப்ப அந்த பொண்ணு எழுந்திருக்கவே முடியாது. அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அவளால் எதிர்த்து பேசுறது கூட இல்லை. நான் வந்து அந்த நார்ம்ஸ்ல இருந்தே மாறிடுறணும், இது தவறான விஷயமோ அப்படின்னு அவளுக்கு வந்து அந்த கவலை வர, அவ என்ன பண்ணா அந்த வார்த்தைக்கு பதிலா என் குழந்தைய புருஷன் தானே நான் பாக்குறேன் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன அடிப்படுதுன்னா அந்த லேடியோட செல்ஃப் டெவலப்மெண்ட் டோட்டலி அது வந்து போகுது அப்படிங்கறத பாக்க. அப்ப அவங்க என்ன செய்றாங்க, நான் ஒரு காம்ப்ரமைஸ் வச்சுக்கிறேன், எனக்கு இது முக்கியமா அது முக்கியமா? ஒரு பெண்ணா இருக்கிறவருக்கு தாய்மை தானே முக்கியம். இந்த வார்த்தையை நம்ம பல தடவை ரிப்பீட் பண்றோம், புரியுதுங்களா? பெண்ணுக்கு அது மிக முக்கியமானது தாய்மை தானே, பெண்ணுக்கு மிக முக்கியமானது தாய்மை தானே. அதை சொல்லி குழந்தை பிறக்கும் போது என்ன செய்யறோம், நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு குழந்தை வந்து அழகான பட்டுச்சட்டை போட்டு அப்படியே அழகா ஆடினது அப்படின்னு ஆடி காட்டி பெருமைப்பட்டானு. அது என்ன, பிறக்கும் போது என்ன சொல்றாங்க, இவளுக்கு நான் 50 பவுன் நகை சேர்த்துருவேன், அவளுக்கு நான் ஒரு வீடை போய் கல்யாணத்துக்கு நான் சேர்த்துருவேன், அவன் தான் மாப்பிள்ளை, என் தம்பி மக இருக்கிறாள் அவ தான் மாப்பிள்ளை. அந்த வார்த்தைகள் வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே சொல்லப்பட்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவ திருமணத்துக்காக மட்டும்தான் இருக்கிறா அப்படிங்கிற எண்ணம் திரும்ப திரும்ப சொல்லப்படுற ஒரே சமூகம் இந்திய சமூகம், சரிங்களா? இந்த வார்த்தைகளும் இந்த பண்பாடும் மாறாத வரைக்கும் பெண்களுக்கு விமோச்சனமே இல்லை இந்திய சூழல்ல. இப்ப பெண்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இதுதானே நமக்கு வாழ்க்கை. அப்ப திருமணமான பிறகு அவங்க கணவனையும் போட்டு டார்ச்சர் பண்றாங்க அதிகமா.
இப்ப நிறைய பேர் படிச்ச பிள்ளைங்க படிச்சுட்டு MBA கூட முடிச்சிருக்கோம், MSc முடிச்சிருப்பாங்க, வீட்டுல உட்கார்ந்து இருக்கத்தான் நான் விரும்புறேன், நீ சம்பாரிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க. உன் கடமை அதுதானே, நீ சம்பாரிச்சிட்டு வா. அந்த மாதிரி பெண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ சம்பாரிச்சு கொடு, அப்பா சம்பாரிச்சு கொடுத்த காசை நான் வச்சிருப்பேன், கணவனே நீ எனக்கு காசு கொடுன்னு கேட்கிற பெண்களும் இருக்காங்க. நானும் உழைக்க மாட்டேன். அவ எங்க வந்து தன்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒண்ணு இருக்குங்கிறத கூட அந்த பொண்ணுகள் மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட பெண்களும் நிறைய இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு பெரிய ஒரு போலித்தனத்துல ஒரு பெரிய ஒரு நாடக உலகம் மாதிரி இந்த தமிழ் சூழல் இருக்கு. அப்போ அவங்க ஒரு வன்முறையை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா உழைத்து தன்மானத்தோட வாழக்கூடிய அந்த வாழ்க்கை கூட விரும்புறது இல்லை. சரிங்களா? அப்ப எனக்கு நான் இது என்னுடைய ஒப்சர்வேஷன் சொல்றேன். சில பேர் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா என் ஒப்சர்வேஷன்ல பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எதுவுமே வந்து அப்படியே அள்ளி நமக்கு கையில கொடுக்குற மாதிரியான சூழல் எங்கேயுமே இல்லை. எல்லாவற்றையுமே பெற வேண்டும் என்றால் நாம போராடித்தான் ஆகும். கடுமையா படித்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும். கடுமையாக படித்து சரியா முயற்சி பண்ணாதான் நல்ல வேலை கிடைக்கும். அது உலகம் முழுவதும் இருக்கிற நார்ம்ஸ். நம்ம அதை செய்யும் பொழுது அதே சமயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், வெகு விரைவாக நல்ல வகையில நமக்கு சீக்கிரமா ஒரு பெரிய பணக்கார மாப்பிள்ளை அல்லது வந்து பெரிய ஒரு உத்தியோகம் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கணும், ரோசியா இருக்கணும் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் இந்த சூழல் அப்படின்னு இருக்கு. அப்போ அதுல யாராவது ஒரு பெருமை ஒரு வாய்ப்பு ஒண்ணு உள்ள ஒரு விஷயம் நடக்குது. ஆனா அதுக்குள்ள சில வன்முறைகள் இருக்குன்னா நான் ஏத்துக்கிட்டே போறேன். பிகாஸ் அந்த குடும்ப அமைப்பை நான் சிதைக்க விரும்பவில்லை. நான் இதை விட்டுட்டு வெளியே போனேன்னா எனக்கு இந்த ஸ்டெபிலிட்டி இல்ல, எனக்கு இந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்காது, ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்காது, என்னுடைய குடும்பம் எல்லாம் செதறி போயிடும் இல்லையா? அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது நமக்குள்ள சுத்தமா இருக்கு. இப்ப இதை உணர்ந்த ஆண் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, எஸ் புரிஞ்சிருச்சு இல்ல அவனுக்கும். அது புரிந்த பிறகு நிச்சயமா இவங்க போக மாட்டாங்க. சோ நான் என்னதான் இருந்தாலும் அவளும் ஆபீஸ்க்கு போயிட்டு வரா, நானும் வேலைக்கு ஆபீஸ் போயிட்டு வரேன். ஆனா எனக்கான காஃபி நீ தான் கொடுக்கணும், எனக்கான துணியை நீ தான் துவைக்கணும். ஏன்னா நீ என்ன செஞ்சாலும் நீ போக மாட்ட இல்லையா? இல்லைங்களா? சோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மிக மிக ஆழமாக அப்படியே பார்த்து கொண்டே அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது சின்ன வன்முறையில இருந்து வார்த்தையில உள்ள வன்முறையில இருந்து பிசிக்கல் வன்முறையாகவும் சிலதுல ஆகுது, வார்த்தைகள் உள்ள இமோஷனல் பிளாக்மெயிலாவும் ஆகுது. இப்படிப்பட்ட பல சூழல்கள் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. இப்ப எனக்கு அதுதான், இதை வந்து ஒரு நாள்ல மாற்ற முடியாது. ஆனால் பெண்கள் அவங்களுடைய கல்வியிலையும் சரி அவங்களோட சூழல்லையும் சரி பல சேஞ்ச் மைண்ட் செட்டை வந்து மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு. ஆணுக்கு நிறைய மாற்றணும்னு சொல்றதை விட பெண்ணுக்கு மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு. ஆண் குழந்தை வளர்ப்பு முறைங்கிறது அது ஒண்ணு. தானே எப்படி தன்னை உணர்ந்துக்கிறாங்க, தான் எதற்காக வாழ்கிறோம், என்னோட வாழ்க்கையோட ஆப்ஜெக்டிவ் என்ன, நான் எதை நான் சாதிக்கிறோம், நான் யார் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தெளிவு முதல்ல வேணும். இதுதான் என் லிமிட், என் த்ரெஷ்ஹோல்டு இதுதான், இதுக்கு மேல நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத உறுதியா அவங்க சொல்லிதான் ஆகணும். எப்படி இவங்களுக்கு வந்து அடுத்த ஆள் வந்து டிபெண்டன்சி இருக்கோ அதே போல அவருக்கும் இவங்க ஒரு டிபெண்டன்சி இருக்கிறாங்க. இவங்க இல்லாம அவர் இருக்க மாட்டார். ஆனா அந்த லெவலுக்கு அவங்க போய் காட்ட மாட்டாங்க. அவர் காட்டிக்கிட்டே இருப்பார். ஆனா இவங்க அதை காட்ட மாட்டாங்க. இவங்களும் அதை காட்ட தொடங்கும் பொழுது அவரும் உணர்ந்து கொள்வார். இது ஒரு எடுகேஷன் தானே. சோ அந்த மாதிரி சில விஷயங்களை செய்யலாம்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா இங்க இப்ப வெஸ்டர்ன் நீங்க வந்துட்டு இருக்கீங்க கதிர், உங்களுக்கு இதெல்லாம் நிறைய தெரியும். வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வந்து எப்படி ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ இங்க உள்ளவங்களாம் அப்படியே இப்படிதான் இருக்கான்னு ஆச்சரியமா தான் கேட்பாங்க இல்லையா? அப்போ நம்ம இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போனோம். அப்ப நான் யோசிச்சு பாக்குறப்போ எனக்கு அப்படிதான், ஒரே நாள்ல அது சட்டம் இயற்றியோ இல்ல பாடத்துல சொல்லியோ இதை மாற்றவே முடியாது. இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு படிப்படியான சில சேஞ்சஸ் நமக்கு நிறைய தேவை இருக்கு அப்படின்னு தோணுது. அப்ப இந்த உரையாடல்கள் சில நேரத்துல சின்ன சின்ன தெளிவுகளை நம்ம பெண் சமூகத்துக்கு வழங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான் சுபா, நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா இது ஒரு சின்ன உள்ள போட வேண்டியது இருக்கு, இல்லாட்டா அதை தாங்கிக்கிட்டே எவ்வளவு ஒரு கொடுமை அது. அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது எல்லாரும் அதை எடுத்துக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடம். அது அதை வந்து அது தவிர்த்துறோம், நம்ம தள்ளி விட்டுறோம். இப்ப நம்ம அப்படிதானே காட்டுறோம். அப்பா படிப்பாரு, அம்மா சமையல் பண்ணுவாங்க, அக்கா கூட்டும், தம்பி விளையாடுவான். ஆமா, இதை நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அந்த அம்மா கூட்டுற அம்மா இருக்கிறாங்கல்ல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து எனக்கான ஒரு கார்னர், எனக்கான ஒரு டேபிள், எனக்கான ஒரு டேபிள் லேம்ப், எனக்கான சில புக்ஸ், நான் ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்து படிக்க போறேன் எழுத போறேன்னு ஒரு அம்மாவாவது வந்து சொல்லுங்க. நீங்க இன்னொன்னு, இன்னைக்கு கிராமப்புறத்துக்கு போய் பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும், அங்க உட்கார்ந்து 4-5 பேர் உட்கார்ந்துக்கிட்டு தினத்தந்தி பேப்பர் படிக்கிற காட்சி பார்ப்பீங்க. ஆமா, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. உலக அரசியல்லாம் பேசுவாங்க. ஏதாவது ஒரு டீ கடையில நமக்கு கிராமப்புற பெண்கள் 4-5 பேர் உட்கார்ந்துக்கிட்டு பேப்பர் எடுப்பா, டீயை போடுப்பான்னு டீ குடிச்சிட்டு பேப்பர் படிக்கிற ஒரு காட்சியே தமிழ்நாட்டுல காட்டிடுங்க. பார்க்க முடியாது. பார்த்தா அப்படியே அதிசயமா பாத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதாவது நகர்ப்புறங்கள்ல வந்து வேணா ஒரு காஃபி
குடிக்க இருக்கு. போவாங்க. அது வேற. நான் என்ன சொல்றேன்னா சுதந்திரமா சொல்ல வரேன். இல்ல இப்ப வராங்க நிறைய பெண்கள். நான் சென்னையில பாக்குற நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்கார்றாங்க, ஆமா, அது பெண்கள் வேற, குரூப்பா அது வராங்க. வேற, அது வராங்க. ஆமா. அது ஆனா வேற. கிராமப்புறங்கள்ல அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஆமா. என்னன்னாங்க, இல்ல நிஜமாவே எனக்கு அது இங்க விடுங்களேன். நார்வேல ஒரு தமிழ் மரபா இருக்கட்டும், நாங்க தமிழ் சங்கத்துல அங்க இருக்க தமிழ் சங்கத்துல ஒரு தமிழ் இது சித்திரை திருநாள் நிகழ்ச்சி, அதுக்கு நான் போயிருந்தேன், கெஸ்டா போயிருந்தேன். அப்ப நாங்க டிஹெச் புத்தகங்கள்லாம் கொண்டு போய் அங்க டிஸ்பிளே வச்சிருக்கிறேன், வச்சு நிறைய வாங்குறதுக்கெல்லாம் வராங்க. அந்த இடத்துல ஒரு லேடி இல்ல. ஆனா அங்க வந்து ஏறக்குறைய 70 விழுக்காடு பெண்கள் தான். பட்டு சாரி, அவ்வளவு நகைகள், அத்தனை குழந்தைகளா வச்சுட்டு அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. படிச்சவங்க எல்லாம் ஐடி ஃபீல்ட்ல படிச்சவங்க, மெடிக்கல் டாக்டரா இருக்காங்க, அட்வொகேட்டா இருக்காங்க, எல்லா படிப்பும் சேர்ந்த பெண்கள். இங்க வந்து கணவன் கல்யாணத்துக்கு பிறகு கணவனோட வந்து இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, வேலை செய்யாம இருக்காங்க, whatever. ஆனா அந்த டேபிள் பக்கத்துல வந்து நின்னு பார்த்ததெல்லாம் ஆண்கள். ஆமா. நான் இதான் ஃபேக்டா நம்ம சொல்லணும். ஒரு பெண் கூட வரவில்லை. ஒரு பெண் கூட வரல. இப்ப நமக்கு எங்கே எல்லாம் குறைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ரொம்ப உணர்வுபூர்வமா தான் பெண்கள் பேசிட்டே இருக்கோம். தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கோம், தமிழ் பெண்கள் இருக்கோம் இல்லையா? நம்ம வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா பேசுறோம். ஆனா நம்ம எந்த வகையில நம்மளுடைய குறைகளை மாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்ல. இன்னொன்னு பொது விஷயங்களுக்கு ஒரு ஆர்வம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெண்ணுடைய உடம்ப வந்து ஒரு காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டிடியூஷனா வச்சிருக்காங்க. அதான் பிரச்சனை. ட்ரூ. அந்த அதாவது பெண்ணுடைய உடம்புன்றது ஜாதியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். ஆமா. என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், என் பொண்ணு வயித்துல அந்த ஜாதி ஒரு குழந்தை வரும், அவன் என் ஜாதிக்காரனா மாறுறான். இந்த காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டிடியூஷனாகவும் ஜாதியை உற்பத்தி பண்ற நிறுவனமா இருக்க அவங்களுக்கான விருப்பமோ, அவங்களுக்கான கல்வியோ, அவங்களுக்கான வாழ்க்கை துணையோ இங்க அதனாலதானே சொல்றாங்க அரேஞ்ச் மேரேஜ்னா எனக்கு ஒன்றும் புரியாது. அவனுடைய ஐடியாலஜி என்ன, இவங்க ஐடியாலஜி என்ன, அவனுடைய பின்புலம் என்ன, எதுவுமே தெரியாம இது ஒரு ட்ரைபல் மென்டாலிட்டிங்க. இது வந்து அதாவது ஒரு வேட்டையாடி சமூகத்தோடைய தொடர்ச்சி தான் இது. அதான் இது ஒரு ட்ரைபல் மென்டாலிட்டி தான். இப்ப நான் நிறைய பொண்ணுங்களை சொல்லுவாங்க என்கிட்ட, பொண்ணுங்க இந்த ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டான்னுவாங்க. ஏமாத்திட்டு போல, பழகி இருக்கிறா, நீ சரியானவனா இல்லைன்னும் போது இந்த சாய்ஸ் வந்து தப்புன்னு விட்டுட்டு போறாள் தவிர அது ஏமாற்றுறது கிடையாது. நீ வந்து சரியான நபர் இல்லைன்றத கண்டுபிடிச்சிருக்க, அவ்வளவுதான் பாயிண்ட். அது பெண் ஏமாற்றி விட்டாள் என்று அதை வந்து மீடியாக்கள் ரொம்ப ரொம்ப அதுல வந்து வேலை செய்துங்க. அதாவது ஒரு சில வார்த்தைகளை உருவாக்கி அதை ஹீரோயிசம் திணிச்சு அதுல அதை வந்து பரவலாக்கம் செய்யும் பொழுது சாதாரண பசங்க கூட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பெண்களுடைய சில முயற்சிகளையும் அவங்க வந்து அடிமட்டத்துக்கு தகர்க்கிற வேலையை வந்து அவங்க செய்துட்டே இருக்கிறாங்க. சரி, இது வந்து பல வகையில அடிக்கிற ஒரு அட்டாக் மாதிரிதான் பெண்களை சார்ந்து இருக்கு. ஆனா இவங்க பெண்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் உள்ள காலம். நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். அந்த சில விஷயங்கள் நமக்கு எல்லை மீறி போய்விடும், அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனா பெரும்பாலான விஷயங்கள் அவங்க தன்னுடைய தேவை இதுதான் சொல்றதுக்கு தயங்குறாங்க. குடும்பங்கள்லயே அவங்க வந்து சொல்றதுக்கு தயங்குறாங்க. ஒரு 2 பிள்ளைங்க, 2 பசங்க, ஒரு அப்பா அம்மா இருக்கிற வீட்டுல ஒரு அம்மா குடும்பத்துல இருக்க 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு, என்னுடைய தேவை இது, உங்களுக்காக நான் இதை செய்யறேன், நான் இந்த நேரத்துல நான் ஓய்வா இருந்துதான் ஆகணும், எனக்கான ஸ்பேஸ் எனக்கு வேணும்னு சொல்லறதுக்கு அத்தனை அம்மாக்களும் அவங்க தயங்குறாங்க. அவங்க அக்செப்ட் நான் ஸ்ரீதேவி சுகன்யா மாதிரி எல்லாம் கேட்கல, ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய எழுதுறாங்க, படிக்கிறாங்க, எனக்கு தெரியும் அவங்கள. ஆனா பெரும்பாலான பெண்கள் தங்களுக்கு டிவி பாக்குறதுக்கு நேரத்தை வந்து வீட்டுல கொடுத்தாலே போதும்னு தான் விரும்புறாங்க, அவ்வளவுதான் விரும்புறாங்க. இப்ப டிவிங்கிறதும் வெளியில வைக்கிற போதைப் பொருள் இருக்குல்ல, 2 ஒண்ணு. இந்த போதைப் பொருளும் டிவியும் தமிழ் சீரியல்ஸும் சினிமா படமும் ஒண்ணு. ஏன்னா அவங்க அந்த டிவி சீரியல்ஸ்லயும் அதுலயும் தன்னுடைய மனக்கவலையை மறந்துட்டு இருக்காங்க, தன்னுடைய உண்மை ரியாலிட்டியை மறக்கிறாங்க, தன்னுடைய வேதனை கலந்த அந்த சுய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அத மற்றவங்களுடைய வேதனையான வாழ்க்கையை பார்த்து பார்த்து அவங்க அதை மறைச்சிக்கிட்டு வராங்க. அந்த சீரியல் முடிகிற சமயத்துல அவங்க திரும்பவும் சுய நினைவுக்கு வரப்போது அவங்க தோசையை போட்டு அடுத்தது பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க. திரும்ப மறுநாள் எழுந்திருக்கும் போது அந்த சீரியல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டிவி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து ஹிஸ்டீரியா பேஷன்ஸா தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. ஏத்துக்கிறீங்களா? எனக்கு அப்படிதான் தோணுது. பல நேரத்துல நினைக்கும் போது இந்த சீரியல் தான் வந்து ஏதோ போதைப் பொருள் அவங்க பயன்படுத்துறது இல்ல, ஆனா இதுதான் அவங்களுடைய மடைமாற்ற மனசை வந்து மாற்றி வைக்கிற ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய, ஆறுதல் இல்ல, டெம்பரரி ரிலீஃப் அப்படியா இருக்கிறது இதுதான், இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான், அதனால்தான் அந்த போலி வாழ்க்கை அப்படின்னு சொன்ன பாருங்க, போலித்தனமா தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு ஏதாவது ஒரு வகையில இருக்காங்க தவிர. அப்ப என்ன பண்ணலாம்னா எனக்கு என்ன தோணுது, நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ என்ன தோணுதுன்னா, கூப்பிட்டு குடும்பத்துல இருக்க அதையும் வேற உட்கார வச்சு அவங்க பேசணும், நம்ம லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு, நீங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க அதே மாதிரி நானும் சந்தோஷமா இருக்கும், என் தேவை இதுதான்,
உங்க தேவை எப்படியோ அந்த மாதிரி அப்படின்னு பேசக்கூடிய சூழல் கூட இல்லைன்னா அது என்ன ஒரு லைஃப்? அதாவது ஃபேமிலியை எப்படி டெமோக்ரஸி பண்றது, ஃபேமிலிக்குள்ள எப்படி பார்ட்டிசிபேஷன். நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா நான் வயலேஷன் பார்க்க போவேன், தலித் பெண்கள் வந்து சுதந்திரமா பேசுவாங்க, சார் இப்படி நடந்து போச்சுன்னு. மற்ற ஏரியால பெண்கள் வெளில வந்து பேசவே மாட்டாங்க. என்கிட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், வீட்டு தாண்டி வரமாட்டாங்க. எங்க நாங்க ஒரு ஆண் போயிட்டோமா, ஆனை வந்து என்னமோ தெரியல பேச வர மாட்டாங்க. என்னமா நடந்துச்சுன்னா கூட அது வந்து அவங்க உள்ள வராம நிலைமைதான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது உண்மைதான். அதாவது நெடுங்காலமா நம்ம பாக்குறோம், சமூகத்துல உயர்தட்டுல இருக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க அனுபவிக்கிற அடக்குமுறை மாதிரி அடித்தட்டுல இருக்கிறவங்களுக்கு இல்ல. ஏன்னா அவங்க வந்து ஃபீல்டுல ஒர்க் பண்றாங்க, ஃபைனான்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து பிரச்சனைகளை அவங்க சமாளிச்சிருக்காங்க, ஆண்களோட மற்றவங்களோட அதிகார வர்க்கத்தோட சேர்ந்து அவங்க போராடி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கு. ஆனா ஒதுக்கி ஒளிச்சு வைக்கப்படுற பெண்களுடைய மன கவலைங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது உண்மைதான். மற்றவங்களும் கேள்வி ஏதாவது கேட்கலாமே. வணக்கம் சார். மேமே எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நிறைய சொல்லுவாங்க எங்களுக்கு ஏற்கனவே. அதாவது நம்ம என்ன செய்யணும்ன்றத நானும் வந்து அப்படிதான். அவங்க இந்த வயசு வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக ஸ்ரீதேவி சொன்னாங்க இல்லையா, நிம்மதி முக்கியம்ன்றதுக்காக தான் நிம்மதிக்கு எதுக்கு வேணுமோ அது நம்ம விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு. படிப்புலாம் அப்புறம், வேலை அப்புறம், நம்மளோட விருப்பங்கள் அப்புறம், புத்தகம் படிக்கிறோமா நேரத்துக்கு படிச்சுட்டே இருப்போம், பாதியில வச்சுட்டு கூட போயிட்டு அந்த வேலை டைம் பார்த்துட்டே இருப்போம். காலையில டிஃபன் முடிஞ்சிச்சா, அப்புறம் மதியம் சமையலுக்கு என்ன பண்ணும், அடுத்து நைட்டுக்கு என்ன பண்ணும், அது ரொட்டீனா. இப்போ இந்த பாதியில வச்ச புத்தகத்தை எப்போ எடுக்கணும் அப்படின்றதும் அந்த வேலைகள் தான் தீர்மானிக்கும். இப்போ யாராவது இப்போ வராங்க அப்படின்னா திரும்ப மாறிடும். அதை மேடம் சொல்லியிருக்காங்க தனியா டைம் ஒதுக்குங்கன்னு, ஆனாலும் முடியல. ஏன்னா இன்னும் கூட்டு குடும்பங்கள்ல வந்து பாக்குறோம். இன்னைக்கும் நீங்க சொல்ற மாதிரி 2026லயும் வந்து பெண்ணுக்கான வேலையா தான் இருக்கு. நான் என் குடும்பத்திலேயே கூட சொல்ல முடியாத மாதிரிதான் இருக்கு. இப்ப நானே என் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணா கூட இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. இப்படிதான் இருக்கு உலகம். மேடம் இந்த ப்ரோக்ராமுக்கு அவனை கலந்துக்க சொல்லாம போச்சே அப்படின்னு தோணுது. இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு இப்ப ஏன்னா பெண்கள் பத்தி நிறைய மேடமும் சொல்லிட்டீங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க. இந்த கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பே ஒரு கேள்வி கேட்டீங்களே, எனக்கு உண்மையிலேயே அது அந்த கோணத்துல என்ன சொல்லிட்டீங்க, என்ன கேட்டீங்க அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. படிக்க வைக்கணுன்றதுக்காக தானே அதை சொன்னாங்க அப்படின்னு. ஆனா உண்மைதான், படிக்காதவங்கள நம்ம மதிக்கிறது இல்லை. ஒடுக்கப்பட்டவர்கள்ல படிக்காதவங்களையும் சேர்த்துறோம். இப்போ ஒடுக்கப்பட்டவர்கள பெண்களை சேர்க்கிறோம். ஜாதியில கீழே இருந்தா மதிக்கிறது இல்லை, ஆண் பெண்ல பெண் கீழே இருக்கிறாங்க அதனால பெண்ணை மதிக்கிறது இல்லை. அது போல படிச்சவங்க படிக்காதவங்கள. எனக்கு இன்னைக்குதான் அது ஒரு வித்தியாசமான கோணத்தை சொல்லியிருக்கீங்க நீங்க. அதே போல அந்த இது என்ன ரிப்போர்ட்னு சொன்னீங்க கிராமத்துல, சங்கர் ரிப்போர்ட்டா, எனக்கு சரியா காதுல வேலை, அது மட்டும் கேட்கணும்னு நினைச்சேன். ரிப்போர்ட் ஒன்ல 55% அந்த பாத்ரூம் இல்ல அந்த மாதிரி வந்தது இல்லைங்களா, ஒரு ரிப்போர்ட் பத்தி சொன்னீங்க. அதை பத்தி திரும்பவும் தெரிஞ்சுக்கணும், அதுல எதை பேஸ் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை இருக்கு, நிறைய வசதி குறைபாடுகள்லாம் இருக்கு. ஆனா பெண்களும் இப்போ அங்க வேலைக்கு போறாங்கனாலும் 4 மணிக்கு அவங்க ஷூ கம்பெனிக்கு போனோம்னாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கிற கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்கனாலும் ஃபேமிலியில எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போனாதான் அவங்களுக்கு அது ஒரு பெருமை. நான் இத்தனை 4 மணிக்கு எழுந்துக்கினேன்னா 6 மணிக்கெல்லாம் காலையில சாப்பாடு, மதியம் இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு பையனுக்கு ரெடி பண்ணிட்டு அவன் ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டு வந்தேன், போறேன், இந்த டைமுக்கு இப்படி வருவேன், வந்து இதை செஞ்சு முடிச்சிடுவேன், நானே துணி துவைக்கிறேன், நானே செய்யறேன் அப்படின்றதுதான் அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. அதே வந்து அந்த இடத்துலயே வந்து அவரும் ஒரு வேலைக்கு, ஒரு மேஸ்திரி வேலைக்கோ அந்த நிலத்துல வேலைக்கோ தான் போவாரு. ஆனா அவங்களுக்கான அந்த பேர்டன் இருக்கிறது இல்லை. ஏன்னா கிராமத்துல இன்னும் அதிகமா தான் இருக்கு. டவுன்லயே இந்த வேலைக்கு போற பெண்கள் இடத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அதே இதை நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நம்ம தான் பேசுறோம், நமக்குள்ளேயே பேசிக்கிறோமோ, இது யாருக்கு சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் போய் ரீச் ஆகுது. ஏன்னா ஆண்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா பெண்கள் கிட்ட தான் நிறைய போய் சேரணும். அதை மேடம் சொன்னாங்க இல்லையா, முதல்ல நம்ம மென்டாலிட்டி மாறணும். ஏன்னா எனக்கே கூட நான் வந்து டிகிரி முடிச்ச உடனே ஒரு முறை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினேன், போய் அட்டன் பண்ணேன். அந்த ஆல் டிக்கெட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா கிடைச்சிது. அப்போ நான் என் கணவர்கிட்ட சொல்றேன், எனக்கு அப்போ ஆசை ரொம்ப இருந்தது, பிஎஸ்சி முடிச்ச உடனே நான் ஒரு முறை இது மாதிரி அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை இவ்வளவு நாளா நீ எனக்கு சொல்லலைன்னு கேட்டாரு. கொஸ்டின், ஏன் சொல்லல? ஏன்னா சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்க. நம்மளே நினைச்சுக்கிறோம், பெண்களே ஒரு ஆண்கள் அனுமதி வாங்கணும் அவங்க கையில, குடும்பத்துல. ஏன்னா ஒரு எம்எஸ்சி படிக்கும்போது ஒரு எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன், அரியர் எக்ஸாம் எழுத போறேன் நானு,
வீட்டுல வந்து கல்யாணம் வச்சிருக்கிறோம், அடுத்து நீ ஏன் அப்ளிகேஷன் போட்டேன்னு எனக்கு எதிர்ப்பு வந்துச்சு. இந்த டைம்ல இன்னும் 20 நாள் கல்யாணத்துக்கு இருக்குது அப்படின்னும் போது அப்ப நான் எப்படி கேட்க முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த கிரீமி லேயர், அந்த லேயர்ல 32வது வயசுல நான் போயிட்டு ஒரு முறை அதை எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் என்னோட ஆசைக்காக. ஆனா என்ன எழுதியிருக்க முடியும்? மேடம் சொன்ன மாதிரிதான், அது அந்த ஏஜ், அந்த திறமை எல்லாமே அது மறந்துடுது. அந்த குடும்பத்துல அப்படியே மறந்துடுறோம், எல்லா வேலைகள்லயும் மறந்துடுறோம். அப்ப பெண்கள் வந்து நமக்கு இந்த இடம் வேணும்னு கேட்கணும்ன்றதுதான், அதை அவங்களுக்கு பெண்களுக்கு புரிய வைக்கணும். அது படித்த பெண்களா இருந்தாலும் எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அது இல்லாம நான் ஒரு டீச்சர், குழந்தைங்க கிட்ட பாக்குறேன், இன்னைக்கும் வேறுபாடு எப்படிதான் இருக்குன்னே தெரியல. அவங்க டிவி பாக்குறாங்க, சினிமாங்க பாக்குறாங்க, எல்லாத்துலயுமே. ஒருவேளை நான் சீரியல் பாக்குறது இல்ல, மேடம் சொன்ன மாதிரி ஒரு 12 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு இருக்கோம் நாங்க டிவி கனெக்ஷன் கொடுக்கறது இல்ல. அதனால தெரியலையா என்னன்னு தெரியல, சீரியல்லாம் இப்படி வருதோ அப்படின்ட்டு. ஆண் பெண்கள் குழந்தைங்க ஸ்கூல்ல இருக்கு, அவன் பொண்ணோட நோட்டை தொடமாட்டேன்றான். இவங்க பாய்ஸ் இடத்துல இப்படி மாறி உட்காருங்கன்னா உட்கார மாட்டேன்றாங்க. அதே போல இந்த பெருக்கிறது, ஸ்கூல்ல வந்து தொடப்பம் பிடிக்கணும்னா அந்த பொம்பளை பொண்ணை கூப்பிடு, அவளுங்க பெருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க பையனுங்க. அப்போ இந்த ஸ்கூல் லெவல்ல இருந்தே நம்ம அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறதா இருக்கு. அவங்க பேசணும், அவங்க கிட்ட பேசினாலும் ஆனா முடியல. ஒரு வருஷமா நான் இப்போ ஒரு 4 மாசமா ஒரு புது ஸ்கூல்ல பையனுங்கிட்ட பேசுறேன், அவங்க மென்டாலிட்டியே மாத்த முடியல. கேர்ள்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், பாய்ஸ்னா நாங்க இப்படிதான் கெத்தா இருப்போம், நாங்கெல்லாம் அதெல்லாம் தொடங்க மாட்டோம், வேணும்னா பெஞ்ச் தூக்கி போடுறோம், அது அவளுங்களால முடியாது. இப்படிதான் நான் கேர்ள்ஸ் கிட்ட சொல்றது. ஏமா உன்னால முடியாது, நீ தூக்கு, நீ அதே இதுதானே இருக்க, நீ பெஞ்ச் தூக்கு, அவனை கூப்பிடாத, நாளைக்கு அவனையே தூக்கி அவனையே பெருக்க வைக்கிறேன் நானு அப்படின்னு கேர்ள்ஸுங்க கிட்ட சொல்லி முதல் நாள் கேர்ள்ஸுங்களை மாத்தி அதுக்கப்புறம் தான் பாய்ஸ் கிட்ட போறதா இருக்கு. அப்போ இந்த மாதிரி குழந்தைகள் சமூகத்திலேயே அவங்க பாக்குறது வந்து இன்னுமே மாறல. ஏதோ நம்ம தான் வந்து ஒரு ஏதோ வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் நம்ம நினைக்கிறோமோ, வேலைக்கு வர்றதுனால பெண்கள் இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா குழந்தைங்களோட மனநிலையே ரொம்ப மாத்த வேண்டியதா இருக்கு. அந்த நீங்க அந்த சொன்னது அதிகார குவிப்பு, அதிகார பரவல் கூட அப்படிதான். ஏன்னா அதிகாரம் மொத்தமா வந்து முன்ன ஆண்கள் கையில, ஏன்னா அவங்க வருமானம் அவங்க கையில இருக்குது, அவங்கள நம்பி இருக்கிறாங்கன்னும் போது அந்த குவிப்பு ஒரே இடத்துல இருந்துச்சு. இப்போ அது பரவலா மாறணும்னா கூட எல்லா இடத்துலயும் மாறல. ஏன்னா அதை புடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். அதுவும் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு பத்தியும் சொன்னீங்க. அதை வந்து கூட இருக்கிறவங்க கூடவே கூட படிச்சு என்னோட வேலை செய்யறவங்களுக்கு கிட்ட புரிய வைக்க முடியல, இடஒதுக்கீடு ஏன் அப்படின்றத புரிய வைக்க முடியல. அது அருமையா ஒரு உதாரணம் சொன்னீங்க, அந்த கிணறு கயிறு உதாரணம் எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப இதுவா இருந்தது. ஏன்னா அதே போலதான் குழந்தைகளோட ஹராஸ்மெண்ட்டும் நாங்க கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கோம், வீட்லயே குடும்பத்திலேயே. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கேள்விப்பட்டுட்டே இருக்கும். என்ன செய்யறது, பேசணும், அவ்வளவுதான், பேசிதான் புரிய வைக்கணும். ரொம்ப நன்றிங்க சார். ஓகே மேடம், ஓகே. ஆனா இப்ப கொஞ்சம் மாறி இருக்குங்க சார். புத்தகங்கள்லாம் வந்து இப்ப சிறார் எழுத்தாளர்கள்லாம் வரும்போது அவங்கெல்லாம் மாத்தி எழுதுறாங்க. அதாவது அம்மாவும் படிக்கிறாங்க, படிச்ச அந்த கதைகள்ல மாத்தி எழுதுறாங்க. அம்மா வந்து இப்போ படிச்சு புத்தகம் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, இவங்க அத்தை வந்து ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர், அப்படிலாம் கதைகள்ல கொஞ்சம் மாத்தி எழுதுறாங்க. அப்பா வந்து பாத்திரம் தேய்ச்சின்னு இருக்கிறாரு, அப்படிலாம் மாத்தி எழுதுறாங்க. இந்த சூழலெல்லாம் கொஞ்சம் நம்ம சொல்றோம். அதே போல பெண் அரசியலும் இப்போ வருது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஆனாலும் அது எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறோம், நீங்க சொன்ன மாதிரிதான் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டத்தோட முட்டி மோதி அதுல எப்போ வரும்னு தெரியல. தேங்க்யூ மேம். மேம் தான் எங்களுக்கு நல்லா பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க, சிறப்பா இருந்தது. எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல், கைடன்ஸ் எல்லாம் மேம் தான். பார்த்தாவது கொஞ்சமாவது 1% முன்ன வருவோம், இருந்தாலும் பின்னாடி 2 பேர் பிடிச்சு இருப்பாங்க. இருந்தாலும் மேம் கூட பேசும்போது கொஞ்சம் ஏதாவது 1% செஞ்சிடுவோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். வேற யாரும் கருத்துக்களை வழங்கணும் வழங்கலாம். சார் எனக்கு இது கேள்வி கிடையாது. ஆனா பெண்ணிய நோக்குல பேசுறப்ப ஹிஸ்டரினா வரலாறுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரிதான் ஹி ஷி ஹிம் ஹர்ன்ற மாதிரி ஹிஸ்டோரி. அதனாலதான் ஆண்களுடைய வரலாறா இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணிய பார்வையில பேசுவாங்க. அது எந்த அளவு சார்? இல்ல நிறைய வரலாறு நீங்களே சொன்னீங்க இல்லையா, அண்ணா, அம்பேத்கர், பெரியார் எல்லாம் சொன்னீங்க.
ஆனா ஒரு பெண்ணை நான் சொல்ல முடியல. ஆனா சொன்னீங்க. அது வேற விஷயம். இதை எப்படி சார் உங்க பார்வையில பாக்குறீங்க? அவங்க கௌரி. அவங்க சொன்னதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். எனக்கு நான் அது ரொம்ப நானும் அதே பார்வையில தான் கேக்குறேன். இதுவும் வந்து சில பேர் சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து நிறைய ஆண்களை பற்றிய வரலாறு மட்டும் தான் பதிவு செய்யப்படுது. அவங்களுடைய இதா இருக்கு. இன்னொரு பக்கம் பதிவு செய்யப்படல. இப்ப நம்ம பேசுற செய்தி என்ன? ஒட்டுமொத்தமா நம்ம கிராம பெண்கள்னு போட்டுட்டோம். ஆனா இங்க பேசப்பட்டது அப்படி இல்ல. பன்னாட்டு அளவிலான பெண்கள் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா தலைப்பு அப்படி இருந்தா கூட ஏன்னா நீங்க ஒரு கோணத்துல கிராமப்புற அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தகவல்களை பரிமாறினா கூட இன்னொன்னு பன்னாட்டு அளவுல ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு தலைவர் அவருடைய பார்வையில பன்னாட்டு அளவுல பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, தமிழகத்துல பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க சொல்றது முற்றிலும் உண்மைதான். நீங்க சொல்றது முற்றிலும் உண்மைதான். கிராமத்துல இதெல்லாம் நேரடியா இன்னும் காணக்கூடியதான். பானரேகா மேம் சொல்றதும் அது உண்மை. ஏன்னா அவங்க பள்ளிக்கூட அளவுல நிறைய கல்லூரிகள்ல இருபாலர் கல்லூரி. ஆனா பெண்கள் ஒரு பக்கம் இறங்கி போனோம், ஆண்கள் ஒரு பக்கம் இறங்கி போனோம். ஆனா வகுப்பறை ஒன்று. ஒரு பக்கம் தான் உட்கார்ந்து இன்னொரு பக்கம் மாறி உட்கார்ந்துட கூடாது. யாராவது யாரோட பேசுனா அதை போட்டு கொடுத்து அதை ஒரு ரிப்போர்ட் ஆக்கி ஃபேமிலியில போய் சொல்லி பஞ்சாயத்து கூட்டி ஆணவ கொலை நடக்கும். இதுவும் அன்றாடம் நடக்கும். இது நான் அதாவது மேலோட்டமா பேசுற மாதிரி சிரிச்சிட்டு பேசுறேன். உண்மை அதுதான். ரொம்ப பயங்கரம். பேசுனா என்ன? ஆனா நடந்துருச்சு, நடக்குது. அதையும் கடந்து போகக்கூடியவங்களா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த இது சொல்லுவாங்க. அதனால இந்த தலைப்பு வந்து நம்ம என்னதான் சிரிச்சுக்கிட்டே இருந்தா கூட யோசிக்கிறப்ப வேற மாதிரி இருக்கு. பேசுறப்ப சிரிச்சுட்டே பேசுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நைட்டு யோசிச்சா மண்டை கடைச்சல் ஆயிரும். ஏன்னா நம்ம நாமே யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் ஆகி போயிருச்சு. ஒபாமா ஒரு சமயம் சொல்றாரு, பிளாக் அமெரிக்கன் அப்படின்னு அவர் சொல்லும் போது சொன்னாரு, என்ன நீ பிளாக் அமெரிக்கன் சொன்னா அப்ப நீ என்ன ஒயிட் அமெரிக்கனான்னு கேட்டாரு. அமெரிக்கன் அமெரிக்கன் சொல்லு, அது என்ன என்ன பிளாக் அமெரிக்கன் சொல்ற, உன்னை ஒயிட் அமெரிக்கன் சொல்றேன்னு ஒரு வார்த்தை வச்சாரு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி உண்மையாலுமே வந்து நம்ம பன்னாட்டு பெண்கள் ஒன்று சொல்ற ரூரல் பெண்கள் ஒரு மனசுல வருது இல்ல. ரூரல் போது ஏதோ ஒரு சிறியதாகவும் அது ஏதோ தள்ளி கிடக்கிறதாகவும் நம்ம நினைக்கிறோம். பட் அதுதான் மையம் ஆக்சுவலி. ரூரல் அப்படின்னு நம்ம பாக்குறதுன்னா தள்ளி எங்கோ தள்ளி இருக்குன்னு நினைக்கிறோம் பாருங்க. அதுவே அந்த பெர்ஸ்பெக்டிவே தப்பு. ரூரல் இஸ் அதுதான் மெஜாரிட்டி, அதுதான் மையம். நம்ம மனசுக்குள்ளேயே அந்த ரூரல் விமன் அப்படின்னும் போது நம்ம அப்படிதான் பாக்குறோம். அது எல்லா இடங்களையும் அது 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 இருக்காது. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். இப்ப பொலிட்டிக்கல்ல வந்து பெண்கள் வரணும் அப்படின்னா உங்களோட டிப்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ நீங்க சொன்னீங்க இல்ல நீங்க இப்ப சொன்னீங்க இங்க இருக்க குழுல இருக்க 2 பேர்த்த வந்து நீங்க ஆளுங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க இல்லைங்க மேடம். அதாவது ஒரு டிப்ஸ் அப்படின்றது இல்ல. ஒரு அரசியல் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே அரசியல் இருக்கு, மனசுல இருக்கும். பாலிடிக்ஸ் 2 விதமான பாலிடிக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ், இன்னொன்னு வந்து ரைட் பேஸ்டு பாலிடிக்ஸ். ரைட் பேஸ்டு பாலிடிக்ஸ் மீன்ஸ் நம்ம உரிமைகளுக்காக போராடுறது. உதாரணம் தொழிலாளர் உரிமைகள், இல்லாட்டினா விவசாய உரிமைகள், பெண்கள் உரிமைகள் அப்படின்னு போராடுறது ஒரு பக்கம். வெகுஜன அரசியல்ன்றது ஒரு கட்சி பாலிடிக்ஸ், அதிகாரத்துக்கு வரணும், தக்க வைக்கணும், அதுக்கான போராடுதுன்றதுதான் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது என்னன்னாக்கா ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்கிறேன். அதுல ரொம்ப குறைவு. நான் தான் சொன்னேன், தமிழக வாக்காளர்களை போன தேர்தலில் வந்து 10 லட்சம் வாக்காளர்கள் வந்து பெண் வாக்காளர் தான் அதிகம். இருந்தாலும் அவங்க லீடராகவோ இல்லை கேண்டிடேட்ஸாவோ கணிசமாக வர முடியல. அப்படிதான் நம்மளுடைய இருக்கு, நிலைமை இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க நிறைய பார்ட்டில நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் பேசுறேன், நீங்க ஏன் பார்ட்டிக்குள்ள ரிசர்வேஷன் பேச மாட்டீங்க? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள ரிசர்வேஷன் கொண்டு வாங்க, ஒரு பாலிசி ஏற்படுத்துங்க. அதுல 50% விமன் இருக்கணும், இந்த குரூப் இருக்கணும். அது நீங்க இது பிராக்டிஸ்ல வரணும். நீங்க வந்து அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம சிந்தனை இங்க வரும், பெண்ணிய சிந்தனை வரும். ஒரு ஃபியூடல் சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு இந்தியன் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டாலே ஒரு விதமான ஒரு மேல் சாவனிசம் உள்ள ஒரு ஃபியூடல் சிஸ்டம், ஆணாதிக்கம் மற்றும் பண்ணையார்த்தன அரசியல் இங்கே மிகுந்து காணக்கப்படும். அப்ப அந்த இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னாக்க ஒண்ணு பொது பங்கேற்புல நம்மள எப்படி இணைச்சிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொது பங்கேற்பு, அதுதான் பாலிடிக்ஸ் நான் சொல்ல வரேன். பொது பங்கேற்புல தன்னுடைய இடத்துல தன்னுடைய பங்களிப்பை, தன்னுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து செய்ய வேண்டியதா இருக்கு. அது பார்ட்டியா இருக்கலாம் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி. ஒண்ணு இல்ல, நாம் தமிழர்ல காளியம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. பார்ட்டியை பத்தி நான் பேச விரும்பல. பார்ட்டியில் நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம்.
ஆமா. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அவங்களுடைய ஒரு இது சின்ன இதுதான். இப்ப எனக்கு அது ஈர்ப்பா இருந்துச்சு. அவங்க ஏதோ ஒரு மீனவர் சமூக பெண்கள் மத்தியில ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகி பாலிடிக்ஸ்க்கு வராங்க. அங்க கத்துக்கிட்டு தான் அவங்க வராங்க. அதே மாதிரிதான் CK ஜானன் ஒரு ட்ரைபல் ஆக்டிவிஸ்ட் ஃப்ரம் கேரளா. அவங்க ட்ரைபல் மக்கள் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வெகுஜன அரசியலுக்கு வராங்க. ஆனா இந்த அரசியல் ஆர்வம் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். இப்ப பாலபாரதி இருக்கிறாங்க CPMல, திண்டுக்கலை சேர்ந்த பாலபாரதி. எனக்கு தெரிஞ்சு அவங்க எனக்கு ஒரு 25-30 ஆண்டு காலம் எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க தான். 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க பாலபாரதி வந்து திண்டுக்கல்ல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நடக்க மக்களுக்காக தான் பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. பின்னாடியே அரசியல் அங்கீகாரம் அவங்களை தேடி வந்துச்சு. அப்படிதான் அது. ஆனா அவங்க போய் களத்துல நின்று அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்தா அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அரசியல் ஆர்வம் இப்படிதான் நம்மள வந்து அந்த பொது பங்கேற்புல நீங்க ஆல்மோஸ்ட் ஈடுபட ஆரம்பிச்சாவோ இல்ல என்ன பாலிடிக்ஸ்ன்றது என்ன, இந்த நாடு இப்படி இருக்கு, இங்க அனைத்து மக்களுக்குமான வளங்கள், அதிகாரங்கள், உரிமைகள் இதெல்லாம் கிடைக்கப்படுதா இல்ல ஒரு சாரார் மட்டுமே எடுத்துக்கிறோமா? இன்னைக்கு பப்ளிக் நிறுவனங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. புதிய உங்களுக்கு தெரியும் வலதுசாரி ஒரு பாலிடிக்ஸ் இன்னைக்கு எமர்ஜிங் ஆகி வருது. இடதுசாரி அரசியல் வந்து இன்னைக்கு கீழே வந்துகிட்டு இருக்கிற இன்டர்நேஷனல் லெவல்ல, நாட் ஒன்லி தமிழ்நாடு, எல்லா ஏரியாக்கள்லுமே அது வந்து ஒரு இடம் இருக்கு. அப்ப என்னவா பாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னாக்கா மக்களுக்கான இல்ல முதலாளிகளுக்கான ஒரு அரசாக அது மாறுகிற போது அதை நம்ம என்ன பண்றோம், எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நீ ஸ்டேட் அதாவது பாலிடிக்ஸ் என்ன, வெல்ஃபேர் ஸ்டேட்டை கிரியேட் பண்றது தானே, மக்கள் நல அரசாங்கம் அப்படின்றது அர்த்தம். அதுதானே மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்துக்கிற ஆளுகிற ஆட்சியில அங்க கிரிட்டிசைஸ் வரும்போது நீங்க நிறைய ஒரு பார்ட்டியில நீங்க இணைஞ்சு வேலை செய்யலாம், இல்லைன்னா ஒரு மூவ்மெண்ட்ல இணைஞ்சு வேலை செய்யலாம், பொது பங்கேற்புல இருக்கலாம், நம்முடைய வாய்ஸை பிரதிபலிக்கலாம், நம்மளுடைய எழுத்துக்களை, சிந்தனைகளை எல்லாத்தையும் சேர்த்தா சொல்ல வரேன். ஸோ அப்படிதான் நம்மள வந்து அது ஒரு டிப்ஸ்ன்றது வந்து இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி டிப்ஸ் இருக்காது. அதுல உள்ள ஒரு ஆர்வம், அதுல நீங்க தங்களை ஐக்கியப்படுத்திட்டீங்கன்னாக்க மிக எளிதாக அதுல வரலாம். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. இல்ல ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னொன்னு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸ்டிஸ் தான் அன்பும் ஜஸ்டிஸும் ரெண்டும் சேம். அப்ப நம்ம நேர்மையா நம்ம மக்கள் மீது, சுத்தி இருக்க மக்கள் மீது அன்பு இருந்தாலே நம்ம அவங்களுக்காக பேச ஆரம்பிப்போம். அப்ப அவங்களுக்கான என்ன தேவையோ அதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். இல்ல நீதி, ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க ஒரு இதுலயே உண்டு, பைபிள்ல சொல்லுவாங்க, நீதியின் பால் பசி தாகம் உள்ளோர் பேறு பெற்றோர்னு சொல்லுவாங்க. ஜஸ்டிஸ் மீது ஒரு தாகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நம்ம சக மனுஷ ஒருத்தனை பாக்குறோங்க, நம்ம இடத்துல இருந்து பாக்குறோம், அதுதானே. ஒரு ரேப் நடக்குது, அதுக்கான சிஸ்டம் என்னவா இருக்கணும், அதை தடுப்பதற்கு தான் சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்தின்படியாக தான் என்ன பண்றாங்க, அதிகாரிகள் இருக்காங்க, இதை கண்காணிக்கிறதுக்கு ஆட்சியாளர் இருக்காங்க. அப்படிதானே. சட்டமும் பாதிக்கப்பட்டவர் இருக்கிறான், சட்டம் இருக்கு, அதிகாரி இருக்கிறாங்க, அரசாங்கம் இருக்கு. ஆனால் அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்குதா? இப்ப தமிழ்நாட்டுல ரேப்ல வந்து 3 விழுக்காடு தான் கன்விக்ஷன் கிடைக்குது, 97% அக்யூட்டல் ஆகுது. அது எங்க அந்த இடங்கள் நடக்குது அப்படின்னு கண்காணிக்கிற இடத்துல அதுதான் ஜஸ்டிஸ். நீங்க என்னடா இது, அந்த பெண்ணுக்கான நீதினா என்ன? நம்ம வெறும் கிரிமினல் ஜஸ்டிஸே டிஃபைன் பண்ண முடியாது. ஆக்சுவலி இதுதான் ஜஸ்டிஸ் சொல்ல முடியாது. ஆனா குறைந்தபட்சம் கிரிமினல் ஜஸ்டிஸ்ல அவனால் அரெஸ்ட் பண்ணணும், நீதியை விட நீதியின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துறது தான் இங்க பெரிய போராட்டம். நம்ம சிஸ்டம் எப்படி இருக்கு, 15 ஆண்டுகள் 20 ஆண்டு காலத்து வழக்குகள் நீதிமன்றங்கள் இருக்கு. அப்ப அவனுக்கு எப்படி நீதியின் மீது நம்பிக்கை வரும்? அப்போ நீதிமன்ற ப்ராசஸ்குள்ள போனா இந்த ஈர்த்துக்கிட்டே போகும். சொல்லுவாங்கல்ல, கால தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமன்வாங்க. அது ஒன்று. 2, மார்ட்டின் நீமுல்லர் கவிதை ஒன்று சொல்வார். முதலில் அவர்களை கம்யூனிஸ்டுகளை பிடித்துக் கொண்டு போக வந்தனர், அப்போது நான் அமைதியாக இருந்தேன், ஏனில் கம்யூனிஸ்ட் அல்ல. பிறகு அவர்கள் யூதர்களை பிடித்துக் கொண்டு போக வந்தனர், அப்போது நான் அமைதியாக இருந்தேன், ஏனில் நான் யூதன் அல்ல. பிறகு அவர்கள் பிராட்டஸ்டன்ட்களை பிடித்துக் கொண்டு போக வந்தனர், அப்போது நான் அமைதியாக இருந்தேன், ஏனில் நான் பிராட்டஸ்டன்ட் அல்ல. பிறகு அவர்கள் என்னை பிடித்துக் கொண்டு போக வந்தனர், அப்போது எனக்காக பேச யாருமே இல்லை என்பார். அப்ப இன்னைக்கு இவனை கை வைக்கிறான், நம்ம பேச மாட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கை வைப்பாங்கன்றதா அர்த்தம். அதுதான் பாலிடிக்ஸா இருக்கும்.
ஸோ இப்போ இன்னொன்னு என்னன்னா, லேடிஸ் பாலிடிக்ஸ் வராது இன்னொரு காரணம் என்னன்னா, ஈஸியா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிடுறாங்க இல்லையா? அதுக்கு பயந்து தானே நிறைய பேர் ஒதுங்கி போயிடுறாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர். அவங்க என்ன பண்றாங்க, அப்போ வந்து அரசியலுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொல்லிட்டான், அந்த அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஒரு ஆணோட அஃபேர் இருக்குன்ட்டாங்க. அந்த அம்மா அடுத்த நாள் மைக்கு பிடிச்சி, ஒரு ஆணோடலாம் அஃபேர்ல இல்லை, நான் பல ஆணோட அஃபேர்ல இருக்கிறேன், உனக்கு என்ன ப்ராப்ளம்ட்டாங்க. மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. பட் பிரச்சனை அது வந்து அவங்க சொன்னது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நீ என்னை இப்படி டீல் பண்ற, நான் இப்படி டீல் பண்றேன், அது ஏன் ப்ராப்ளம், அரசியல்ன்றது. அப்ப பொது பங்கேற்புல வரும்போது இந்த மாதிரியான மலிவான அவங்கள வந்து என்ன சொல்றது, அவங்கள வந்துட்டு இப்படி நிலைகுனிய வைக்கிறது, இது எல்லாருக்கும் வரும். பப்ளிக்ல வர நீங்க உங்களுக்கு வந்து வரவங்களுக்கு நிறைய சேற்றுவாரி இருப்பாங்க, புழுதிய வாரி தெளிப்பாங்க. அதுல நீங்க வந்துட்டு நிலைகுனிஞ்சு போயிட்டீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் வரும். நீங்க எதுலதான் நம்மளுக்கு இல்லை. இப்ப நான் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் தளத்துல வேலை செய்யறேன். 3 முறை அட்டெம்ப்ட் மர்டர் நடந்திருக்கு, எனக்கு 7 முறை அட்டாக் நடந்திருக்கு. இது பார்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல நம்புறேன் நான். இதெல்லாம் இருந்தாதான் அது பணி. இது இது இல்ல அப்படின்னா அது வந்து அது பணி இல்லை. இது இது வந்து என்னுடைய பார்ட். இது அந்த குறைந்தபட்சம் என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் அது குறைந்தபட்சம் எனக்கான ஆதரவு வச்சுக்கணும், ஜாக்கிரதையா இருந்துக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி நான் இதை மிரட்டுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒதுங்கி போறதோ, நம்மளுடைய நடத்தையை அவர்கள் கேள்விக்கு உள்ளாக்குவதோ, அதெல்லாம் வந்து பயந்துடக்கூடாதுன்றது தான். ஏன்னா உங்களுக்கு ஜெயலலிதாவை பேசாத பேச்சா? அதாவது ஜெயலலிதாவுடைய ஆட்சி நிர்வாகம் தனி, அது விமர்சனத்துக்கு உட்பட்டது, அதை விட்டுருங்க. ஒரு நடத்தையின் அடிப்படையில் அந்த அம்மையாரை வந்து பேசாத பேச்சா, இந்திரா காந்தி அவர்களை பேசாத பேச்சா? நம்ம கண்ணுக்கு தெரியுற விஷயம். அரசியல் ரீதியா எல்லோரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டவங்க தான். ஆனால் நடத்தையில சொல்ல வராங்க, அதை தாண்டி தான் வராங்க. சரி, வேற யாரும் கருத்துக்கள் சொல்லலாம்? வேற யாரும் கருத்துக்கள் இல்லைன்னு சொன்னா நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிறைவு செஞ்சிடலாம். ஆமா, இல்ல நிறைய யோசிக்க ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங் மேடம். மேடம் நல்லா சிறப்பா இருந்தது, இந்த கலந்துரையாடல் நல்லா இருந்தது. சாரோட நம்பர் இருந்துச்சு, யார் யார் எங்கெங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரியல. நான் ஒரு குரூப்ல வந்து பார்த்தேன். பார்த்த உடனே சமூக நீதி அப்படின்ற அந்த வேர்டும் பெண்களுடைய மேம்பாட்டு நிகழ்ச்சிகளும் அப்படின்றப்போ அது அந்த அந்த தலைப்பே என்னை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குதுன்றது பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு உள்ள வந்தேன். நல்லா இருந்தது சார். உங்களை பத்தி கூட நீங்க அறிமுகப்படுத்திக்கலாம். அதான் நான் சொல்ல வந்தேன். ஆனா யார் யாரு எங்க இருந்து பேசுறாங்கன்றது தெரியல. சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு இதுல சொல்லிட்டீங்கன்னா யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஒண்ணு. சார் எவிடன்ஸ் கதிர் சாரோட நம்பர் இருந்தா தனிப்பட்ட முறையில நிறைய விஷயங்கள் பேசணும். ரூரல்ல நிறைய இதுவெல்லாம் நடக்குது அப்படின்றது அது நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்னாரு, இப்போ நம்ம அந்த பொலிட்டிக்கல்ஸ் பத்தி பொது வாழ்வில் எல்லாரும் வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படின்றது அது ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்துச்சு. ஏன்னா நம்மளும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். தான் உண்டு தன் குடும்பம் உண்டு அப்படின்றது இல்லாம நாம என்ன செஞ்சோம் இந்த சமூகத்திற்கு அப்படின்ற ஒரு பொது வாழ்வில நம்முடைய நான் நினைச்சுக்கிற எண்ணமும் சார் சொன்ன அந்த இதுவும் வந்து நல்லா ஓரியன்டா இருந்துச்சு. ஸோ இனிமேல்ட்டு மேற்கொண்டு ஆனா இன்னொன்று நான் எதிர்பார்த்தேன், பெண்களுக்கான மேம்பாட்டு வழிகள் அப்படின்றப்போ என்னென்னலாம் எந்தெந்த முறையில இந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வெளியில கொண்டு வரலாம், அவங்கள மேல வந்து எடுத்துட்டு வரலாம், அவங்களுக்கான சம உரிமைகள் என்ன இருக்குது அப்படின்றது தெரியப்படுத்தலாம் அப்படின்றது. என்ன சார் நீங்க எல்லாருமே பேசுறப்ப மேடம் பேசினாங்க, அவங்க எல்லாம் பேசுறப்ப பெண்கள் தமிழ் பெண்கள் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு உத்வேகம் இப்போ நடந்திருக்குது.
இதை பத்தி டீட்டெயிலா பேசணும் அப்படின்னா சாரோட நம்பருங்கெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன என்னுடைய பேர் வந்து கோபாலகிருஷ்ணன். நான் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல பிரின்சிபாலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கதிர் சார், நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா இறுதியாக? இல்ல இல்ல மேடம், சரி. நன்றி மேடம், நன்றி. சரி சார். அதே நேரத்துல நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி என்பது மற்றவர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். முழுமையான தரவுகளை எல்லாம் இங்க கொடுத்துட்டு இதை நீங்க கேட்டுக்கங்க, பயன்படுத்திக்கங்க அப்படின்ற ஒரு சூழல் கிடையாது. இந்த திசைக்குடல் என்பது நாம் சிந்திக்கணும், செயல்படணும். அந்த அடிப்படையில தான் சமூக நீதினா என்னன்னு சிந்திங்க, இந்தந்த பாங்குல பாருங்க, இந்தந்த நோக்குல பார்க்க வேண்டிய கட்டாயச்சூழல் இருக்கு என்பதுதான் இன்றைய சிறப்புரையாளர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் நமக்கு வலியுறுத்தினாங்க. அது கிராமப்புற பெண்களுடைய பார்வையில் அவர் பேசப்பட்டாலும் நாமே அதை யோசிக்கணும். அந்த சூழல் தான் இன்றைய சமுதாயத்துல இருக்குது. இந்த இடத்துல பாலின சமம் அப்படின்றது ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிந்தனையால் ஒன்றுபட்டால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுதான் இங்க எவ்வளவு முக்கியமான கருத்தா நான் பார்க்க வரேன். ஏன்னா நம்ம வெவ்வேறு விதத்துல பேசலாம். வன்கொடுமை நடக்குது, குடும்ப வன்முறை நடக்குது, அடுத்து பாலின வன்கொடுமைகள் நடக்குது, அடுத்து குடி, மது, மயக்கம். அப்ப ஆண்களை பொறுத்தளவுக்கு குடி அப்படின்னு சொல்ல வந்தோம்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சியை பார்த்து தன்னை மறக்கிறதோ, இல்ல மற்ற நிகழ்வுகளை தன்னை துன்பங்களை மறக்கிறதோ, இதெல்லாமே ஒரு மயக்கமான சூழல். இதெல்லாம் மாறணும்னா இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, சமூக நீதினா என்றால் என்னன்றத உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல கிராமப்புற பெண்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய சுய முன்னோற்றத்தை சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துறதா நான் நினைக்கிறேன். அதைத்தான் இங்க நாங்க வலியுறுத்தவும் செய்யறோம். நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக எவிடன்ஸ் கதிர் அவர்கள் பல்வேறு பணிகள் இருந்தாலும் அவர் சுத்திக்கிட்டே இருக்கிறவர். அவர் நினைச்சிருப்பாரு, என்னடா இந்த பொண்ணு தொடர்த்திக்கிட்டே இருக்கு கூட நினைச்சிருப்பாரு. ஆனாலும் அதை மீறி இந்த திட்டத்தை, இந்த செயலை சிறப்பா செய்யணும்ன்ற அந்த எண்ணத்தினுடைய மேம்பாடு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை சுபாஷினி மேம் அவர்கள் கட்டாயம் இப்படி நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லாரும் யோசிக்கணும், அதான் இங்க முக்கியமே. இப்ப என்ன பேசணும்ன்றது பெருசு இல்ல, இந்த பேசணும்னா நீங்க என்ன சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுல இருந்து உங்களை மாற்றிருக்கீங்களா? ஏன்னா அவங்க கூட கேட்டாங்க அரசியல்னா என்ன அப்படின்னா, அரசியல் என்பது என்னன்னா என் வீட்டை விட்டு நான் வெளியே வந்து செயல்படணும். நம்ம பொதுவா வந்து பாரதிதாசனோட ஒரு பாட்டு படிப்போம், கடுகு உள்ளம்னா என்ன, துவரம்பருப்பு உள்ளம்னா என்ன, கடைசியில தாயுள்ளம். இந்த உலகையே தன்னுடையதாக நினைக்கக்கூடிய தாயுள்ளம் இருந்தா மட்டும்தான் அது உண்மை. அப்ப எல்லாரும் சமம், எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தணும். சார் சொன்ன மாதிரி படித்தவனுக்கு எல்லாம் மரியாதை அப்படின்னா அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப அன்புதான் சமூக நீதினு அவர் முதவே சொன்னார். அந்த விதத்துல நம்ம தாய் இல்லத்தோட எல்லாரும் சமமாக நேசிக்கக்கூடியதாக, சிந்திக்கக்கூடியதாக, நாம் செயலாற்றக்கூடியதாக மாற வேண்டும் என்பதை இன்றைய தலைப்பு, இன்றைய உரை நமக்கு உணர்த்திருக்கின்றது. பங்கேற்று சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புரையாளருக்கு மிக 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 நன்றி. நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அடுத்த வாரம் இலக்கிய கூடல் நூல் அறிமுக நிகழ்ச்சி. பங்கேற்று பயன்பெற அன்புடன் அனைவரையும் அழைக்கின்றோம். கோபாலகிருஷ்ணன் ஐயா, நீங்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு வேண்டிய தகவல்களை நாங்க அனுப்புறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ.